சாஸ்திரத்தை நன்றாக பெரியோர்களிடத்திலே கற்று தேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் சம்பிரதாய அர்த்தங்களை நன்றாக கசடர கற்றவர். முறையாக கிரந்த காலக்ஷேபங்களை எல்லாம் பெரியோர்களிடத்திலே கேட்டவர். அதற்கு மேலே மட்டாதிபதியாக திருக்கோவலூர் எம்பெருமானார்ஜியர் மடத்தின் வர்த்தமான சுவாமியாக எழுந்தருளியிருந்து பல அடியார்களை மிகச்சிறந்த முறையிலே வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடிய சுவாமி. திருக்கோவலூர் எம்பெருமானுடைய திருக்கோயில், ஆயனார் திருக்கோயில், இந்த சுவாமியினுடைய மடத்தின் அதீனத்துக்கு உட்பட்டது. சுவாமியும் சுவாமியுடைய திருத்தமையாரும் குடும்பத்தவர்களுமாக சேர்ந்து கொண்டு இந்த திருக்கோயிலை மிகச் சிறந்த முறையிலே நிர்வாகம் பண்ணி வருகிறார்கள். ஆக பிரமேய கைங்கரியத்திலேயும் மிகவும் ஈடுபட்டவர். பிரமாண கைங்கரியத்திலேயும் மிகவும் ஊற்றத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சுவாமி பல பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். தினந்தோறும் காலக்ஷேபங்கள் சாதிப்பது, சிஷ்யர்களுடைய உஜ்ஜீவனத்துக்கு வழி செய்வது, அதை பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பாடசாலை அமைத்து, அதாவது திருக்கோவலூர் திவ்யதேசத்திலே ஒரு பாடசாலையை அமைத்து மிக ஆச்சரியமாக நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அடுத்த தலைமுறையினரை நன்றாக வளர்த்து வருகிறார். நம்முடைய ஸ்ரீமடத்தை சேர்ந்த பல குழந்தைகள் அங்கே இப்பொழுது வாசித்து வருகிறார்கள். இன்னும் பல குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி சுவாமி தானே பாடம் எடுத்தும் மற்றவர்களை கொண்டும் பாடம் எடுக்க பண்ணியும் அவர்களையும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அது தவிர மிகவும் பரிசிரமப்பட்டு பல கிரந்தங்களை எடுத்து சுவாமி பதிப்பித்து வருகிறார். ஒன்றான எம்பார்ஜியர் சுவாமியுடைய பல கிரந்தங்களை சமீபத்திலே கூட ஸ்ரீபெரும்புதூரிலே வைத்து சுவாமி வெளியிட்டார். நல்ல பல மொழிகளிலே புலமை பெற்றவர். சுவாமியை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இத்தனை பெரிய சுவாமி நமக்காக இங்கே எழுந்தருளியிருக்கிறார் என்பதை அடியார்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு விஷயங்களை இங்கே விண்ணப்பித்தேன். இப்பொழுது சுவாமியிடத்திலே பிரார்த்தித்து அடியே அமைகிறேன். முந்தைய நிகழ்ச்சிகளிலே இதை கலந்துரையாடல் மாதிரி பண்ணினோம். அதுவும் சுவாமியிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டிருந்தேன். அதுக்கும் சுவாமி சேர்ந்திருந்தார். சுருக்கமாக அடியே 2-3 கேள்விகள் தான் கேட்கப் போகிறேன். சுவாமியே அதற்கு விவரமாக விஸ்தரமாக விளக்கம் சாதிப்பார். இது வரைக்கும் சுவாமி நாம் ஆழ்வார் காட்டின சரணாகதி பார்த்தோம். அதுக்கு மேலே எம்பெருமானார் காட்டின சரணாகதி அது கத்தியத்திரத்தை மூலமாக ஸ்ரீ வெங்கட சுவாமி சாதித்தார். அதற்கு மேலே எம்பெருமானாரே நமக்கு எப்படி எல்லா விதத்திலேயும் உபேயமாக இருக்கிறார் என்பதை பற்றியும் ஓரளவுக்கு சுவாமி அன்றைய தினம் சாதித்தார். இப்போ எம்பெருமானார் நமக்கு எல்லா விதத்திலேயும் உபேயமாக இருக்கிறார் என்பதை நன்றாக அனுபவித்தவர்னு பார்த்தா அது கண்டிப்பா திருவரங்க தமுதனாரை சொல்லலாம், வடுக நம்பியை சொல்லலாம். அந்த கிரமத்திலே பார்க்கும் பொழுது அந்த நிலையை நன்றாக ஆசைப்பட்டு பிரார்த்தித்தவர் மாமனிகள் தான். ஆர்த்தி பிரபந்தத்திலெல்லாம் வடுக நம்பி நிலையைத்தான் வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அது எப்படி சுவாமி அவர் எந்த நிலையிலே எம்பெருமானாரை அவர் அனுபவித்தார், எப்படியெல்லாம் அவருக்கு கைங்கரியம் பண்ணினார், எப்படி அவரிடத்திலேயே நாம் பிரதிபத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதை காட்டினார். இதை பற்றி எல்லாம் தேவரீர் கொஞ்சம் விரிவாக பிரசாதிக்க வேண்டும் சுவாமி. நிரவதி நிகமாந்த வித்யா நிஷத்யானவத்யாஷயான் யதிபதி பதபத்மபந்தானுபந்தானுசந்தாயினः வரவர முனிவர்ய சம்பந்தினः प्रतिदिनमनुभूय भूयो न भूयासमायास भूः अनाघ्रातावद्यं बहुगुणपरीणाहि मनसो दुहानं सौहार्दं परिचितमिवाथापि गहनं पदानां सौभ्रात्रादनिमिषनिषेव्यं श्रवणयोः
त्वमेव श्रीर्मह्यं बहुमुखयवाणी विलसितम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமல் புறவர்த்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழிய தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி வானமாமலை மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய அந்த சுப சங்கல்பத்தினாலே, அவருடைய கட்டாட்சத்தினாலே இது போன்ற அழகான பகவத் குணானுபவம், ஆச்சாரிய குணானுபவம், ஆச்சாரியருடைய ஸ்ரீசுக்தி அனுபவமானது இன்றைக்கு நமக்கு நேர்ந்திருக்கிறது என்பது பெரிய பரம ஒரு சௌபாகியம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே தெரிவிப்பது போலே அகார உக்கார காட்டும் வகையாக அந்த ஆழ்வாரும் மணவாள மாமனிகளுமாக இந்த மூன்று ஆச்சாரிய பெருமக்கள் அவர்கள் காட்டின அந்த பிரபத்தி என்கிற விஷயத்தை நாம் இப்பொழுது தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று சொன்னாலேயே அது பிரபத்தி தர்மம், சரணாகதி தர்மம் என்று நாம் கொள்கிறோம். வைஷ்ணவ மதங்கள் சம்பிரதாயங்கள் பல இருந்த போதிலும் கூட நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நாம் விசேஷித்து பரமைகாந்தி சம்பிரதாயம், பரமைகாந்திகள் என்று சொல்லுவது உண்டு. இந்த வைஷ்ணவர்கள்னு சொல்லும் பொழுது தசவித நிரூபணம் இல்ல துவாதச விதமான வைஷ்ணவ நிரூபணம்லாம் சில கிரந்தங்கள்ல காட்டப்பட்டிருக்கு. அதுல ஏகாந்தி பரமைகாந்தின்னு கடைசியில் இருக்கக்கூடிய நிலை. அப்புறம் பக்தா பாகவதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பகவானிடத்துல ஈடுபாடு, அடியார்களிடத்துல ஈடுபாடுன்னு இப்படி பிரித்து சொல்லுவது உண்டு இந்த 60 உரைகள் எல்லாம். அப்ப அந்த வைஷ்ணவன்னு சொல்லும் பொழுது அதனுடைய ஒரு ரொம்ப உயர்ந்த ஒரு நிலைதான் பரமைகாந்தி. அது சக்கராங்கி, மந்திரபாட்டி என்னெல்லாம் சாதாரண நிலைகள். எனக்கு எம்பெருமானிடத்திலே பக்தி இருக்கு, அப்புறம் அவன் பெயரையே நான் குறித்துக் கொள்கிறேன், அவனுடைய திருவிழை சினைகளை, இந்த சமாசயனம் பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணிக் கொள்கிறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது போக போக பக்குவமாகும் பொழுது அது ஏகாந்தி பரமைகாந்தின்னு சொல்லும் பொழுது பரமைகாந்தி என்னால் பகவானையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ஏகாந்தி என்னால் எம்பெருமான் ஒருவனிடத்திலேயே இருக்கக்கூடியவன், ஒரே அந்தத்தை எம்பெருமான் அவன்தான் எனக்கு ரட்சகன், நான் வேற யாரிடத்திலும் செல்ல மாட்டேன்னு அனன்ய தெய்வத்துவம் அந்த ஒரு குணத்தை உடையது. ஆனால் பகவானிடத்திலே வேறு சில புருஷார்த்தங்களை பிரார்த்திக்க கூடியவர்கள்னு சொல்லும் பொழுது அது ஏகாந்திகள்னு நிலைதான். ஆனா பரமைகாந்தின்னு சொல்லும் பொழுது இந்த அனன்யோபாயத்துவம், அனன்ய உபேயத்துவம், பகவானே எனக்கு உபாயம், வேற கதி கிடையாது, பகவானிடத்திலே அவன் கைங்கரியத்தை தான் பிரார்த்திப்பேன், வேற எதையும் பிரார்த்திக்க மாட்டேன் வரக்கூடிய நிலை இருக்கு பாருங்கள். அது பரமைகாந்தி என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், அதாவது ஆழ்வாருடைய சம்பிரதாயம், எம்பெருமானாருடைய சம்பிரதாயம், இந்த ஒரு சம்பிரதாயம்னு பார்த்தால் இது பகவானையே உபாயோபேயமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். இவர்கள் தாங்கள் சொல்லக்கூடிய நாமத்தையோ, பகவன் நாமத்தையோ, இல்ல தாங்கள் பண்ணக்கூடிய அந்த சரணாகதியையோ கூட உபாயமாக எண்ணி இருக்க மாட்டார்கள். பகவான் ஒருவனையே உபாயமாக கொண்டிருப்பார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனால பிரபத்தி என்பது என்ன, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, பிரபத்தி சரணாகதி என்னெல்லாம் சொல்லப்படக்கூடியதான இந்த ஒரு விஷயத்தை நாம் நன்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நித்தியம் துவயமந்திர அனுசந்தானம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமைன்னு பார்க்கிறோம். துவயமந்திரத்திலே பூர்வ கண்டத்திலே பகவானை உபாயமாக பற்றுவது, உத்தரகண்டத்திலே பகவானையே உபேயமாக அவன் கைங்கரியத்தையே புருஷார்த்தமாக கொள்வது என்கிற இந்த 2 விஷயம் காட்டப்படுகிறது. அதுல பகவானை பிரபத்தியே என்று நாம் பற்றுகிறோமே, அந்த பற்றும் பிரபத்தி என்பது என்ன, நாம் எல்லாம் பிரபன்னர்கள் சரணாகதர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். அந்த பிரபத்தி என்பது என்ன, அதுவும் மூலபுருஷர்களான ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர்கள் இந்த 3 சுவாமிகளும் காட்டின பிரபத்தி எப்பேற்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இது ஒரு விதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரதான பிரதிதந்திரார்த்தம்னு சொல்லுவார்கள். ஒரு சித்தாந்தத்துக்கு ஆணிவேராக இருக்க மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்பேற்பட்டது இந்த பிரபத்தி என்பது. இதுல நமக்கு பலவிதமான விசாரங்கள், சர்ச்சைகள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சாரமான விஷயத்தை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல முன்பே நாம் பார்த்தது போல ஆழ்வார் காட்டின பிரபத்தின்னு சொல்லும்பொழுது நோற்ற 4
நோற்ற நோன்பிலேன்னு தொடங்கி 4 பதிகங்களிலே, அப்புறம் அகலகில்லேன்ற அந்த பதிகத்திலே எல்லாம் ஆழ்வார் பிரபத்தியை எப்படி வெளியிட்டார் அது அப்படின்றத முன்னாடி நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இது ஒரு விதத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய சம்பிரதாயத்திலே அடுத்தடுத்த காலம் வரும் பொழுது அந்த பிரபத்தியினுடைய ஸ்வரூபம் இன்னும் எப்படி நன்கு அது பரிஷ்காரம் பண்ணப்பட்டிருக்கு, அது எப்படி பக்குவமானது என்பதையும் நாம் பார்க்கலாம். ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளிலே நாம் பிரபத்தியை அகலகில்லேன்ற பாசரத்தை தெளிவாக அது வெளியிட்டார். அது எப்பேற்பட்டதுன்றதை நாம் பார்க்கிறோம். பகவானை பற்றுகிறோம்னு சொல்லும் பொழுது அந்த மந்திர துவயத்தினுடைய பூர்வ கண்டத்துக்கு விவரணமான அந்த அகலகில்லேன்ற பாசுரத்திலே பகவானை பற்றுவது, ஆகிஞ்சன்ய அனன்யகதித்துவங்களை முன்னிட்டு பகவானை பற்றுவது, புகழொன் எல்லா அடியேன் என்று பற்றுவது, அந்த பகவானிடத்திலே பற்ற வேண்டிய குணங்களையும் அனுசந்தித்துக் கொள்வது, வாத்சல்யம், சுவாமித்வம், சௌஷீல்யம், சௌலபியம், இது போன்ற குணங்களை அனுசந்தித்து பகவானை பற்றுவது இன்னும் ரொம்ப அடிப்படையான மிக முக்கியமான விஷயத்தை ஆழ்வார் வெளியிட்டருளினார்னு பார்க்கிறோம். அதற்கு மேலே அதை இன்னும் நன்கு விஸ்தரமாக எம்பெருமானார் தம்முடைய கத்தியத்திரயத்திலே, முக்கியமாக சரணாகதி கத்தியத்திலே அதே துவயமந்திரத்துக்கு விவரணமாக அந்த கத்தியத்தை அனுசந்தித்து வெளியிட்டருளினார்னு பார்க்கிறோம். அதுல ரொம்ப தெளிவாக முதலிலே அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கைன்னு அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக பிராட்டியினிடத்திலே புருஷகார பிரபத்தியை பண்ணின அந்த ஒரு விஷயத்தை காட்டி, மேலே நாராயண சப்தத்துக்கு அர்த்தமான அனைத்து குணங்களையும் விஸ்தரமாக பெரிய ஸ்ரீசூர் அந்த ஒரு சூர்ணிகையில எடுத்து அதை அனுசந்தித்து காட்டினார். அதற்கு மேலே பிரபத்தி பண்ணுகிறேன்னு சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம், புருஷார்த்தமாக நாம் பிரார்த்திக்க வேண்டியது என்ன, இந்த விஷயங்களை எல்லாம் இன்னும் விஸ்தரமாக தம்முடைய சரணாதி கத்தியத்திலே வெளியிட்டார் என்றையும் நாம் பார்த்தோம். இப்ப அடுத்தது காலம் எம்பெருமானார் காலம், அதற்கு மேலே வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லோருமே பகவானை பற்றுவது என்பதை காட்டிலும் ஆச்சாரியனை பற்றுவது, அதிலும் எம்பெருமானாரை பற்றுவது என்கிற விஷயத்தை இன்னும் தெளிவாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதாக நாம் பார்க்கலாம். அப்ப இந்த ஆச்சாரியனே உபாயம் என்கிற விஷயம் எம்பெருமானார் காலத்துக்கு பின்பு இன்னும் ஸ்பஷ்டமாக அது வெளியிடப்பட்டது ஆச்சாரியர்களாலே என்று நாம் பார்க்கிறோம். பின்புதான் வந்தது என்று நாம் பிரமித்து விட வேண்டாம். ஆச்சாரியனை பற்றுவது, அதிலும் எம்பெருமானாரையே பற்றுவது என்கிற இந்த விஷயம் இருக்கு பாருங்கள். இன்னைக்கு அதுதானே பரிபூர்ணமாக வந்திருக்கு. ஒரு ஆழ்வார் சம்பிரதாயத்துல வந்திருக்கக்கூடிய ஒத்தொத்தரும் அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு தான் தங்களுக்கு நிரூபகமாக வைத்திருக்கின்றார்களே ஒழிய அடியேன் விஷ்ணுதாசன், ஸ்ரீ விஷ்ணுதாசன் என்று வைஷ்ணவன் தான் நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனாலும் நமக்கு நிரூபகம் என்ன, அடையாளம் என்னன்னா ராமானுஜதாசன் என்பதுதான். அப்போ அந்த பகவானிடத்துல இருக்கக்கூடிய அந்த நிஷ்டை என்பது அது எப்போ பூர்ணமாகிறது என்னால் எம்பெருமானாரிடத்துல நிஷ்டையாக அது மாறினால் அது வரைக்கும் வரணும்னு சொல்லுவோம். பொதுவா வேதாந்தங்கள்ல சொல்லும் பொழுது நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலே ஒரு வார்த்தையும் பகவானை வரைக்கும் குறிக்கும்னு சொல்லுவோம். லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் அந்தர்யாமியான பகவானை பரியந்தமாக இருக்கும்னு சொல்றோம். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா தீயாய் காலாய் நடுவானாய், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வெறும் அந்தந்த அச்சேதனத்தையோ ஒரு ஜீவனையோ சொல்லி நிற்காது, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா வரைக்கும் அப்பொழுதுதான் அது பூரணமாக ஆகும் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதுபோல இங்கேயும் நாம் எல்லாம் பகவானை பற்றுகிறோம், ஸ்ரீமன் நாராயணனை பற்றுகிறோம். அப்போ நாம் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எப்பொழுது பூரணமாகிறது என்று சொன்னால், மாறன் அடிபணிந்துய்ந்த இந்த எம்பெருமானாருடைய திருவிடைகளை பற்றினோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் அது பூரணமாகிறது என்கிற இந்த விஷயம். இப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயத்தின் தெளிவு என்று பார்த்தால் அது எம்பெருமானார் அவதாரத்தின் பின்பு ஏற்பட்டது. அப்போ ஆச்சாரிய அபிமானம் என்பது எம்பெருமானார் காலம் பின்புதான் வந்ததா என்று நாம் பிரமித்து விடக்கூடாது. அது வேதத்திலே ரிஷிகளே இன்னும் இதிகாச புராணங்கள்ல எல்லா கிரந்தங்களையும் காட்டப்பட்டது. ஏன் ஆழ்வார் தாமே நெடுமார்க்கடிமை இந்த 2 பதிகங்களிலே பார்க்கும் பொழுது இந்த பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை என்கிற இந்த 2 பதிகங்களிலே மிக சாரமான அந்த ஒரு விஷயத்தை தத்துவத்தை வெளியிட்டருளினார். அதையே சாரகிராகியான மதுரகவி ஆழ்வார் பற்றி கொண்டு தம்முடைய திவ்ய பிரபந்தம் முழுவதுமாக கணியன் சிறுத்தாம்பு திவ்ய பிரபந்தம் முழுவதுமாக அந்த ஆச்சாரிய நிஷ்டை என்பதை வெளியிட்டருளினார் என்பதை பார்க்கிறோம். அந்த கணினன் சிறுத்தாம்பு அந்த சின்ன திவ்ய பிரபந்தத்திலே காட்டின அர்த்தத்தை விஸ்தரமாக 108 பாசுரங்களிலே அருளி செய்தார் திருவரங்க தமுதனார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனால அந்த நமசப்தம் மத்தியமமாம் பதம் போல் என்று சொல்லும்படியாக நமசப்தத்தினுடைய அர்த்தம் அது பாகவத சேஷத்துவம் என்று காட்டப்பட்டிருக்கு இல்லையா? நான் எனக்கு உரியேன் அல்லேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கந்தல் கழியுமிடம் பாகவத சேஷத்துவம் அனுசந்திக்க வேண்டும்னு மூக்ஷபடியிலே காட்டினது போல
நான் எனக்குரியேன் அல்லேன்னு சொல்லும் பொழுது நான் பகவானுக்கும் பகவானுடைய அடியார்களுக்குமே உரியவன் என்கிற அந்த பாகவத விசேஷத்துவம் அதில் சேர்த்து அனுசந்திக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தத்தை விவரிக்கும் வண்ணமாகத்தான் கணினுன் சிறுத்தாம்பு என்பதும் கூட அந்த திவ்ய பிரபந்தங்களிலே ஒன்றாக அது சேர்க்கப்பட்டது நாதமுனிகளாலே என்று நாம் பார்க்கிறோம். அதனால இது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆச்சாரிய அபிமானம், அடியார்களிடத்திலே நாம் காட்டக்கூடிய அபிமானம் என்பது பகவத் சேஷத்துவத்தினுடைய எல்லை நிலம்தான் இந்த பாகவத சேஷத்துவம், அதற்கும் மேலே ஆச்சாரிய சேஷத்துவம் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட பழைய கருத்து, சனாதனமான இந்த ஒரு கருத்தை பின்பு எம்பெருமானார் காலத்தின் பிற்பட்ட ஆச்சாரியர்கள் தெளிவாக அதையே எடுத்துரைக்க ஆரம்பித்தார்கள்னு நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கிரந்தங்களிலேயே பார்த்தோமானால் அந்த ஒரு அடுத்த நிலை, அந்த ஒரு பரிஷ்காரத்தை நாம் சேவிக்கும்படியாக அமைந்தது. எம்பெருமானார் தாமும் கூட தம்முடைய 5 ஆச்சாரியர்களிலே இந்த திருவரங்க பெருமாள் அரையர் அவரிடத்திலே இந்த சரமோபாயம் என்கிற விஷயத்தை பெற்றுக்கொண்டார் என்று குரு பரம்பரா பிரபாவத்திலே காட்டப்பட்டிருக்கு. ஒரு ஆச்சாரியரிடத்தில் ஒரு அர்த்தத்தை அவர் கிரகித்தார்னு சொல்லும் பொழுது திருவரங்க பெருமாள் அரையர் அவரிடத்திலே பல காலம் சில நாட்கள் அவருக்கு ராத்திரி பாலமுது காய்ச்சி கொடுத்து இது போல சுஷ்ரூஷை செய்து அவரிடத்திலே இந்த சரமோபாய ரகசியத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதாக அது காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இப்பேற்பட்ட விஷயம் இது பிராச்சீனமான ஒரு அர்த்தம் தான். எம்பெருமானார் காலம் பின்பு இது தெளிவாக காட்டப்பட்டது. குரு பரம்பரா பிரபாவத்திலே முன்பே நாம் அனுபவித்திருப்போம். எப்படி பல திவ்யதேச எம்பெருமான்கள், இன்னும் பல ஆச்சாரியர்கள், எம்பெருமானாருடைய ஆச்சாரியர்கள், இவர்கள் எல்லோரும் எப்படி எம்பெருமானார் சம்பந்தம் தான் நமக்கு மோட்சத்துக்கு ஒரே வழி என்பதை காட்டினார்கள் என்பது குரு பரம்பரா பிரபாவாதிகள் இருக்கு. பின்பு வந்த ஆச்சாரியர்களையும் நாம் பார்த்தோமானால் பல ஆச்சாரியர்கள் இந்த எம்பெருமானாருடைய சம்பந்தம் தான் நமக்கு மோட்சத்துக்கு ஒரே வழி என்பதை காட்டி கிரந்தங்களை அருளி செய்திருக்கார்கள். இன்னைக்கு நமக்கு 2-3 கிரந்தங்கள் தான் கிடைக்கிறது. அதாவது எம்பெருமானார் காலத்துக்கு பின்பு மணவாள மாமனிகள் காலத்துக்கு முன்பு அப்படின்னு நாம் பார்த்தோமானால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கிரந்தங்கள் 2. ஒன்று தெளிவாக முன்பே வெளிவந்ததான இந்த சரமோபாய நிர்ணயம் என்கிற கிரந்தம், பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருக்குமாரரான நாயனாராச்சான் பிள்ளை அருளி செய்து. இன்னொன்று நாலூர் ஆச்சான் பிள்ளை அவர் அருளி செய்த ஒரு கிரந்தம்னு சரமோபாய தாத்பரியம் என்பது இப்பொழுது அது கிடைக்க பெற்று அது அச்சிடப்பட்டிருக்குன்னு நாம் பார்க்கிறோம். இதை தவிர்த்து நாம் கிரந்தங்களிலே பார்த்தோமானால், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சமயாச்சார நிஷ்கர்ஷம் இது போன்ற கிரந்தங்கள்ல இன்னும் பல ஆச்சாரியர்கள் எம்பெருமானாருக்குத்தான் உபாயத்துவம் உத்தாரகத்துவம் என்பதை நிலைநாட்டும் வண்ணமாக சில கிரந்தங்களை அருளி செய்திருக்கார்கள்னு தெரிய வருது. நம்பிள்ளை, நஞ்சியர், எம்பெருமானார் காலத்தில் இருந்த சோமாஷி ஆண்டான், இவர்கள் போன்ற ஆச்சாரியர்கள் இதற்கென்னே தனித்த கிரந்தங்கள் அருளி செய்திருக்கார்கள்னு அதனுடைய சில ஸ்லோகங்களை பிள்ளைலோகஞ்சியர் தம்முடைய கிரந்தத்திலே உதாரித்திருக்கிறார். அதனால பல ஆச்சாரியர்கள் பெருமானாருக்கு அந்த உபாயத்துவம் உத்தாரகத்துவம் அவரிடத்திலே பூரணமாக நிலை நின்று உள்ளது என்கிற விஷயத்தை அவர்கள் காட்டியிருக்கார்கள்னு பார்க்கிறோம். மாமனிகள் காலம் தொடங்கி பார்த்தோமானால் மணவாள மாமனிகளுடைய எதிராஜ வம்சதி ஆர்த்தி பிரபந்தம் ஆகிற இந்த 2 திவ்ய பிரபந்தங்கள், ஒன்று சம்ஸ்கிருதத்திலேயும் ஒன்று தமிழிலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த 2 திவ்ய கிரந்தங்களிலே மிக தெளிவாக எம்பெருமானாருடைய அந்த உபாயத்துவம் அதை நாம் கண்டு களிக்கலாம். அவருடைய சிஷ்யர்களிலேயும் பார்த்தோமானால் பட்டர்பிராஞ்சியர், பரவஸ்து பட்டர்பிராஞ்சியர் என்கிற அந்த ஆச்சாரியர் அவர் அந்திமோபாய நிஷ்டை என்கிற கிரந்தத்தின் மூலமாக இந்த ஆச்சாரிய அபிமானத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் வெளியிட்டிருக்கார். அதுல ஆச்சரியமா கடைசி ஸ்லோகமே என்ன இருக்கு அப்படின்னா, இந்த கிரந்தத்துக்கு மணவாள மாமனிகள் தான் கர்த்தா, அடியேன் லேகனி தான் எழுத்தாணியாகத்தான் அடியேன் இருக்கிறேனே ஒழிய இந்த கிரந்தத்தை அருளி செய்தவர் மணவாள மாமனின் பெரிய ஜீயர்தாம் என்பதாக அதிலேயே அவர் வெளியிட்டிருக்கார். அதே போல மற்றொரு பிரதான சிஷ்யரான எறும்பியப்பா, அவருடைய கிரந்தம் அவர் எழுதினது இல்லைன்னா கூட அவருடைய வார்த்தைகளை எல்லாம் உபதேசங்களை எல்லாம் தொகுத்து மிக கிரந்தமாக நமக்கு நாம் சேவிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தால் விலக்ஷண மோக்ஷாதிகாரி நிர்ணயம் என்கிற கிரந்தம். அந்த கிரந்தத்திலேயும் பார்த்தோமானால் அந்த ஆச்சாரிய அபிமானத்துடைய முக்கியத்துவம் அது காட்டப்பட்டிருக்கு. அதற்கு மேலே எறும்பியப்பா அருளி செய்ததாக வெளிவந்திருக்கக்கூடிய சரமகுரு நிர்ணயம்ங்கிற கிரந்தத்திலே எம்பெருமானாருடைய அந்த உபாயத்துவம் அது வெளியிடப்பட்டிருக்கு. அதுல இன்னும் 3-4 கிரந்தங்களை பூர்வர்கள் அருளி செய்த கிரந்தங்கள் எல்லாம் அவர் எடுத்து காட்டியிருக்கார். அப்புறம் பின்பு மணவாள மாமனிகளுக்கு ஒரு 2 தலைமுறைகளுக்கு பின்பு பார்த்தோமானால் எழுந்தருளியிருந்த பிள்ளைலோகஞ்சியர்
அவரும் கூட தம்முடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமயாச்சார நிஷ்கர்ஷ கிரந்தத்திலே இந்த ஆச்சாரிய அபிமானத்துடைய முக்கியத்துவம் என்ன, அதுல எம்பெருமானாருடைய அந்த உபாயத்துவம் எப்பேற்பட்டது என்பதையெல்லாம் அவர் நிலைநாட்டி இருக்கிறார்னு நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி இந்த காலத்தின் ஏற்றா போலே காலக்கிரமேண இந்த பூர்வாச்சாரியருடைய கிரந்தங்கள் அது எப்படி மேலே மேலே அந்த தத்துவார்த்தம் பரிஷ்கரிக்கப்பட்டு சாராம்சம் இன்னும் தெளிவாக வெளியிடப்பட்டதுன்னு பார்க்கிறோம். எப்படி ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி ஒளியிலே பார்த்தோமானால் இந்த ஆச்சாரிய அபிமானம் அடியா ததிய சேஷத்துவம் என்கிற இந்த ஒரு விஷயம் மிக சுருக்கமாக 2 பதிகங்களிலே வெளியிடப்பட்டதுன்னு பார்த்தோம். அது பின்பு எம்பெருமானார் காலத்திலே அவரை பற்றிய பல பல கிரந்தங்கள், முக்கியமாக இராமானுஜ நூற்றந்தாதியிலே அது எவ்வளவு தெளிவாக அது வெளியிடப்பட்டு பின்பு மணவாள மாமனிகள் தம்முடைய காலத்திலே அதை அனுஷ்டானத்திலே கொண்டு வந்து இன்னும் தம்முடைய பல சிஷ்யர்கள் மூலமாக அதை கிரந்தீகரித்து வெளியிட்டருளினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் மணவாள மாமனிகள் காட்டிய சரணாகதி என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை நாம் 2 விதமாக பார்க்கலாம். இன்னும் மணவாள மாமனிகள் அவருடைய அனுஷ்டானத்தினாலும் அவருடைய திருவாக்கின் மூலமாகவும் என்று பார்க்கிறோம். 2மே ஒண்ணுதான். நமக்கு மணவாள மாமனிகளுடைய அனுஷ்டானம் என்பது அவருடைய திருவாக்கின் மூலமாகத்தான் தெரியும். ஆனா இதை ஏன் இப்படி பிரித்து கொள்ளலாம்னு பார்த்தால், ஸ்ரீவச்சன பூஷணம் முமுட்சுப்படி ஆகிற இந்த கிரந்தங்களுக்கு மாமனிகள் பெரியஜீயர் அருளி செய்த வியாக்கியானத்தை கொண்டு அவர் சரணாகதி தத்துவத்தை எப்படி அவர் நிர்வகித்து அந்த பிரமேயத்தை வெளியிட்டார் என்பதை ஒரு விதமாக சேவிக்கலாம். அடுத்தது அவர்தாமே ஆர்த்தி பிரபந்தம் மற்றும் எதிராஜ விம்சதி ஆகிற 2 கிரந்தங்கள் மூலமாக, திவ்ய கிரந்தங்கள் மூலமாக இந்த சரணாகதி தத்துவத்தை எப்படி அவர் வெளியிட்டார், யார் விஷயத்திலே அதை அவர் அனுஷ்டித்து காட்டினார் என்பதாகவும் நாம் பார்க்கலாம். முதல் விஷயத்தை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா விசேஷித்து மாமனிகள் சில விஷயங்களை காட்டி அருளி செய்திருக்கார். ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரம் ஸ்ரீ பிரபன்னர்களுக்கெல்லாம் நித்தியானுசந்தேயமாக திவ்ய சாஸ்திரம் என்றே கொண்டாடப்படக்கூடிய அது உயர்வற்ற ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துக்கு விசதமாக வியாக்கியானம் அருளி செய்யக்கூடிய பெரிய ஜீயர் இதுல வரக்கூடிய பல பிரகரணங்களிலே சில முக்கியமான விஷயங்களை தனித்து, அதாவது சூத்திரத்தினுடைய வியாக்கியானம் என்று மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விசேஷார்த்தங்களையும் அங்கங்கே அருளி செய்திருக்காருன்னு பார்க்கிறோம். அதுல முக்கியமான ஒரு 2 விஷயங்களை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். ஸ்ரீவச்சன பூஷணத்துல 6ஆக நாம் பிரித்து கொண்டோம் என்று சொன்னால் புருஷகார வைபவஞ்ச சாதனசிய கௌரவம் அப்படின்னு அந்த சாதனத்தினுடைய பெருமை அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த உபாயமான புருஷகாரம் ஆகிற பிராட்டியினுடைய வைபவம், உபாயமான பகவானுடைய வைபவம், 2ம் சேர்த்து முதல் பிரகரணம் 22 சூத்திரங்கள்ல காட்டப்பட்டு, அப்புறம் அந்த சாதன ஸ்வீகாரம் அப்படின்னு பகவானை ஸ்வீகரிப்பது, உபாயமாக பற்றுவது என்று சொல்லக்கூடிய அந்த பிரபத்தியினுடைய வைபவமானது அடுத்த பிரகரணத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. அது 80வது சூத்திரம், 23வது சூத்திரம் தொடங்கி 80வது சூத்திரம் வரைக்கும் அந்த பிரபத்தியினுடைய ஸ்வரூபமானது நன்கு விசதமாக காட்டப்பட்டிருக்கு. பிரபத்தி பண்ணக்கூடிய அதிகாரிகள் 3 என்றெல்லாம் சொல்லி அதற்கு எந்த பிரகார நியமம்லாம் கிடையாது, விஷய நியமம் தான் உள்ளதே ஒழிய தேச கால பிரகார அதிகாரி நியமங்கள் கிடையாது என்றெல்லாம் இது காட்டப்பட்டிருக்கு. அந்த தருணத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதுல என்ன காட்டியிருக்கார் அப்படின்னா, அதுல 55வது சூத்திரத்திலே இது தனக்கு ஸ்வரூபம் தன்னை பொறாதொழிகை என்கிற விஷயத்திலே ரொம்ப அழகாக நம்முடைய சித்தாந்த பிரமேயத்தை தெளிவாக காட்டியிருக்கார். இந்த பிரபத்தி எப்பேற்பட்டது என்று சொன்னால், அது இந்த உபாய வர்ணாத்மகமான தன்னை உபாயம் என்ன சகியாதபடியாய் இருக்கை, அதாவது ஆபாத பிரதீதியில் ஒழிய உள்ளபடி நிரூபித்தால் ஸ்வஸ்மின் உபாயத்துவ பிரதிபத்திக்கு யோக்கியமாக மாட்டாதபடி இருக்கை என்றபடி தெளிவாக எடுத்து காட்டியிருக்கார். பிரபத்தி என்று சொல்லும் பொழுது இப்ப கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இவைகள்லாம் உபாயம்னு நாமும் கொள்கிறோம். இப்ப பக்தி யோகம் உபாயம் ஆவது போலத்தானே பிரபத்தியும் ஒரு உபாயம் என்று எண்ணும்படியாக இருக்கும். அப்ப ஆபாத பிரதீதியின் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் பக்தி யோகம் ஒரு உபாயம் ஆவது போல பிரபத்தியும் ஒரு உபாயம்தான் என்று தோணுமானால் அப்படி கிடையாது. அதுதான் சூத்திரக்காரர் இது தனக்கு ஸ்வரூபம், பிரபத்தியினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்தால் தன்னை பொறாதொழிகைன்னு காட்டினார். அதுதான் காட்டினார். தன்னை பொறாதொழிகை அப்படின்னா இந்த பிரபத்தி என்பதே பகவானை உபாயமாக வரிப்பது, பிரார்த்திப்பது, ஸ்வீகரிப்பதுன்னு அர்த்தம். அப்போ உபாயத்தை வரிப்பது என்பது எப்படி ஒரு உபாயமாக ஆக முடியும்? இந்த பிரபத்தி என்பதே உபாயத்தை வரிப்பது என்கிற காரணத்தினால் இது உபாயமாக ஆகாது. அதனால தனக்கு உபாயத்துவத்தையே தான் பொறுத்து கொள்ளாது என்பதாக இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கார். அதே போல மேல் 2 இடங்கள்ல நாம் சேவித்தோமானால்
சூத்திரத்திலே தெளிவாக இல்லாத விஷயத்தை நாம் ஓரிரண்டு வார்த்தைகளால தெளிவுபடுத்தி காட்டியிருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தால், இங்கே மேலே நாம் சேவித்தோமானால் 132வது சூத்திரம், அதை நாம் சேவித்தால் என்ன வருது அப்படின்னு சொன்னால், இந்த பக்தி யோகத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், உபாயாந்தரத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் விஸ்தரமாக எடுத்து காட்டியிருக்கார் இந்த இடத்திலே. அப்ப எடுத்துக்காட்டி இது போன்ற குற்றங்கள், இது போன்ற தோஷங்கள் பிரபத்திக்கு கிடையாது என்பதாக எடுத்துக்காட்டுறார். இந்த குற்றங்கள் பிரபத்திக்கு கிடையாது என்பதாக காட்டியிருக்கார். அப்போ அதை சொல்லும் இடத்திலே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், அது பிரசித்தமான ரொம்ப முக்கியமான ஒரு பிரகரணம் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே. பிராபகாந்தர பரித்தியாகத்துக்கும் அஜ்ஞான அசக்திகள் அன்று ஸ்வரூப விரோதமே பிரதான ஹேத்து. நாம் பக்தி யோகாதிகளில இழியக்கூடாது, இறங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதை பண்ணுவதற்கு நமக்கு ஞானமும் இல்லை, சாமர்த்தியமும் இல்லையே, ஞான சக்திகள் இல்லையே என்பது சத்தியம்தான். ஆனால் ஞான சக்திகள் இல்லை என்பதனாலே அதை பண்ணக்கூடாது என்ற அல்ல. ஞான சக்திகள் இருந்தாலும் அதை நாம் பண்ணக்கூடாது என்னால் ஸ்வரூப விரோதம், அதுதான் முக்கியமான காரணம். அப்போ நாம் நம்முடைய ஸ்வரூபத்தை பார்த்தால் பகவானுடைய திருவடியை பற்றி இருப்பது அதுதான் பொருந்துமே ஒழிய, ஒரு தாசனுக்கு சுவாமியினுடைய கையை எதிர்பார்த்திருப்பதுதான் ஸ்வரூபமே ஒழிய தானே உயிர் முயற்சியில் ஈடுபடுவது என்பது பொருத்தமாகாது. ஒரு தர்மபத்னிக்கு எப்படி தன் பதியை அவனுடைய கருணையை எதிர்பார்த்திருப்பது ஸ்வரூபமோ அதுபோல என்றெல்லாம் இங்கே எடுத்து காட்டியிருக்கார்கள். அப்போ அந்த கணக்கிலே நாம் பார்த்தோமானால், இந்த பக்தி யோகாதிகளுக்கு ஸ்வரூப விரோதம் முதலிய பல தோஷங்கள் உண்டு என்று இங்கே எடுத்து காட்டப்பட்டு, ஆனால் இது போன்ற தோஷங்கள் இருக்கு பாருங்கள், இது பிரபத்தி என்பதற்கு கிடையாது என்று காட்டியிருக்க 134வது சூத்திரத்திலே. அதாவது இந்த பக்தி யோகத்துக்கு இருக்கக்கூடிய தூஷணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அதன் பிறகு பிரபத்யுபாயத்துக்கு இக்குற்றங்கள் ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான் சூத்திரார்த்தம். இந்த மாமனியருடைய அந்த வியாக்கியான வைசிஷ்டியத்தை நாம் இங்கே அனுபவிக்க வேண்டும். சூத்திரத்துல என்ன இருக்கு? பிரபத்தி ஆகிற பிரபத்தி உபாயத்துக்கு இக்குற்றங்கள் ஒன்றும் இல்லை. முன்பு சொல்லப்பட்ட தோஷங்கள், ஸ்வரூப விரோதம் இத்தியாதி தோஷங்கள் எதுவும் கிடையாது. வியாக்கியானத்தை பாருங்கள். அதாவது இக்குற்றங்கள் என்றது ஸ்வரூப விரோதம் முதலான துஷ்கரத்துவ பரியந்தமாக சொன்னவை எல்லாவற்றையும் பராமர்சிக்கிறது. பல தோஷங்கள் இருக்கு. இதெல்லாம் அடுத்து வேற ஒரு சூத்திரத்திலையும் அதை கணக்கிட்டு காட்டுகிறார். பக்தி யோகாதிகளுக்கு என்னென்ன தோஷங்கள் தெரியுமா? அது அபாயத்துவம், பயஜனகத்துவம், சோகஜனகத்துவம், அகங்கார மிஸ்ரதையா நிஷித்தத்துவம், அவத்தியகரத்துவம், ஸ்வரூப விரோதித்துவம், இது போன்ற பல தோஷங்கள். அப்ப இந்த தோஷங்கள் எல்லாம் பிரபத்திக்கு கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் இல்லையா? ஒன்றும் இல்லை என்றது ஒரு தோஷமும் இதன் பக்கல் இல்லை என்றபடி. அதற்கு அப்புறம்தான் சூக்ஷ்மமான அர்த்தத்தை எடுக்கிறார். இக்குற்றங்கள் ஒன்றும் இல்லைன்னு இந்த குற்றங்கள்னு ஏன் சொல்ல வேண்டும்? பொதுவாக குற்றங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே பிரபத்திக்கு. அப்படின்னா இக்குற்றங்கள் ஒன்றும் இல்லை என்கையாலே மற்றொரு குற்றம் உண்டு என்னும் இடம் தோற்றுகிறது. அதாவது வஸ்துதா உபாயத்துவம் தனக்கு இன்றிக்கே இருக்க செய்தே ஆபாத பிரதீதியிலே உபாய பிரதிபத்தி அர்ஹமாம்படி இருக்கை. சாரத்தை இங்க எடுத்து அழகா எடுத்து காட்டியிருக்கார். பிரபத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இது போன்ற ஸ்வரூப விரோதமோ, பயத்தை உண்டாக்குவது, சோகத்தை உண்டாக்குவது, அபாயமாயிருப்பது இதெல்லாம் கிடையாதுதான். ஆனால் அதுக்கு ஒரு குற்றம் என்ன அப்படின்னால், பிரபத்தி என்பது உண்மையிலே உபாயம் ஆகாது. ஏன்னா பகவானை உபாயமாக பற்றுவது என்பதுதான் பிரபத்தி. ஆனாலும் மேலெழுந்து வாரியாக பார்க்கும் பொழுது தனக்கு உபாயத்துவம் உண்டு என்னும் தோற்றத்தை உண்டாக்கும் அந்த ஒரு குற்றம் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த ஒரு விஷயத்தை தாமாகவே முன்வந்து எடுத்து காட்டியிருக்கார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இது போல ரொம்ப சூக்ஷ்மமா நேரடியாக மூலத்துல நாம் சேவித்தால் கிடைக்காத பல பல அர்த்தங்களை ஆங்காங்கு எடுத்து காட்டியிருக்கார். அதே போல இன்னொரு இடத்துலையும் பார்த்தால் சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார். சம்பிரதாயத்துல எப்படி இருந்தது அனுஷ்டானங்கள்னு ஒரு சூத்திரம் 121வது சூத்திரத்திலே இப்படி கொள்ளாத போது ஏத்து பிரவிற்த்தியில் பிராயஷ்சித்த விதி கூடாது அப்படின்றதாக ஒரு விஷயம் காட்டப்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தால் என்ன சொல்றாரு பாருங்கள். அதாவது ஸ்வரூபநாசகம் என்று கொள்ளாத போது சகிருதேவிகி சாஸ்திரார்த்தா என்று உபாயாந்தரம், அதாவது பிரபத்தி பண்ணும் பொழுதும் கூட நாம் அதை ஒரு முறைத்தான் செய்ய வேண்டும்
என்பதாக அமைந்திருக்கு. சக்ருதேவ பிரபன்னாய, இது போன்ற பல பிரமாணங்களிலே பார்த்தோமானால் பகவானை பற்றுவது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவான் நம்மை ரட்சிக்க முற்படுகிறான் இல்லையா, அதை விலக்காமை, அதை நாம் விலக்காமல் இருப்பது, அதுக்கு அனுமதி தருவது, அவ்வளவுதானே ஒழிய நாம தனித்த ஒரு விஷயம் பண்ணுவது என்ற அர்த்தம் அல்ல. அப்ப அந்த விலக்காமை என்பதை ஒரு முறை செய்தால் போதும் என்பதாக இங்கு விஷயம் காட்டப்பட்டிருக்கு. அப்போ பிராயஷ்சித்த விதி கூடாது, பிரபத்தியே எல்லாவற்றுக்கும் பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப இந்த இடத்துல பிராயஷ்சித்த விதி கூடாதுன்றதுக்கு என்ன அர்த்தம் காட்டுறாருன்னா, அபாய பிரவருத்தியில் போலே புனக பிரபதன ரூப பிராயஷ்சித்தத்தை விதிக்க கூடாது என்கை. அதாவது ஒரு பிரபன்னன் அவன் சில தவறுகள் செய்தான் என்று சொன்னால், இப்ப புனப்பிரபத்தி பிராயஷ்சித்தமாக கூறப்பட்டிருக்கு. என்ன பிராயஷ்சித்தம்? மறுபடியும் பிரபத்தி செய்வது, அதுதான் பிராயஷ்சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் மூலத்துல இருக்கு. பிராயஷ்சித்த விதி அப்படின்னா அவன் பிராயஷ்சித்தமாக பிரபத்தியை பண்ண வேண்டும். இந்த இடத்துல மாமனிகள் இறுதியாக வியாக்கியானம் பண்றார். புனப்பிரபதனமாவது பூர்வ பிரபதன ஸ்மரணம் புனப்பிரயோகம் அன்று. ஒரே வரிதான். சுருக்கமாக என்ன காட்டியிருக்காரு அப்படின்னா, பிராயஷ்சித்தம்னு சொல்லும் பொழுது மறுபடியும் ஒரு பிரபத்தி பண்ணுவது அப்படின்னு மூலத்துல இருக்கு. பிராயஷ்சித்தம்னு சொன்னா புனப்பிரபத்தின்னு அர்த்தம் வருது. ஆனா இந்த புனப்பிரபத்தி என்பதை மீளவும் ஒரு முறை பிரபத்தி பண்ணி கொள்வதுன்னு அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டாம். இப்போ முன்பு பண்ணின பிரபத்தியே மீளவும் ஸ்மரிப்பது. அதனால்தான் தினந்தோறும் நாம் எப்பொழுதும் துவயானுசந்தானம் பண்ண வேண்டியதுன்னு சொல்றோம். ஏன்னா நாம் பிரபத்தி பண்ணோம், ஆச்சாரிய சம்பந்தம், பிரபத்தின்னு சொல்லும்போது ஆச்சாரிய சம்பந்தம் நாம் அதை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அதன் பிறகும் எவ்வளவோ அபச்சாரங்கள் பண்ணி கொண்டுதான் இருக்குமே. முக்கரணங்களாலே மனோவாக்காயின்னு எல்லா விதமான அபச்சாரங்கள் நடந்துட்டுதான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவது? அப்போ தினந்தோறும் அந்த துவய அனுசந்தானம் மூலமாக அந்த பிரபத்தியை நாம் ஸ்மரித்துக் கொள்வது, ஆச்சாரிய சம்பந்தத்தை நாம் ஸ்மரித்துக் கொள்வது என்பது முக்கியம். ஆக இது போல இரண்டொரு இடங்கள்ல பிரபத்தியினுடைய ஸ்வரூபத்தை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கார் சுவாமி மணவாள மாமுனிகள் அப்படின்றதை நாம் பார்க்கிறோம். இப்போ முக்கியமாக அவர் காட்டின பிரபத்தி, அவர் அனுஷ்டித்த பிரபத்தி என்ன பார்க்கும் பொழுது, அது எம்பெருமானார் விஷயத்திலே மிக தெளிவாக அவர் பிரபத்தி பண்ணினது இந்த இரண்டு கிரந்தங்கள் மூலமாக. தம்முடைய இளம் பிராயத்திலேயே அவர் அருளி செய்த யதிராஜ விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்திலும், தம்முடைய இறுதி காலத்திலே கடைசி சம்வத்சரங்களிலே அவர் அருளி செய்த ஆர்த்தி பிரபந்தம் என்கிற கிரந்தத்திலும் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இந்த ஆர்த்தி பிரபந்தம் மிக விஸ்தரமாக அதுல தம்முடைய அந்த ஆர்த்தின்னு சொன்னால் வருத்தம், இந்த சம்சாரத்தில் பொருந்தாமை, இன்னும் என்னால் சம்சாரத்தில் இருக்க முடியாது, இந்த சம்சார தாபத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, உடனடியாக என்னை இங்கிருந்தே தேவரின் திருவடியிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எம்பெருமானாரை குறித்து அவர் விண்ணப்பித்த பாசுரங்கள் 60 பாசுரங்கள், 20 ஸ்லோகங்களிலே யதிராஜ விம்சதியும் 60 பாசுரங்களிலே இந்த ஆர்த்தி பிரபந்தத்தையும் அருளி செய்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப உருக்கமான ஒரு திவ்ய பிரபந்தம் ஆர்த்தி பிரபந்தம். இப்போ பலவிதமான கிரந்தங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது நம்முடைய சம்பிரதாயத்திலே பார்த்தால் ரகசிய கிரந்தங்கள் ஒரு புறம், ஸ்தோத்திர கிரந்தங்கள்னு ஒரு புறம், இன்னும் சித்தாந்த கிரந்தங்கள், அதிலும் வாத கிரந்தங்கள், இது பல பல கிரந்தங்களை பார்க்கிறோம். அதுல ஸ்தோத்திர கிரந்தங்களிலேயும் பார்த்தோமானால் முடிவிலே வரும் பொழுது நைச்சானுசந்தானம் பண்ணி அந்த ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாம் ஆச்சாரியர்கள் பண்ணுவதாக நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திர ரத்னமாகட்டும், பஞ்சஸ்தவமாகட்டும், ஸ்ரீரங்கராஜஸ்தவம், இது போல பார்க்கும் பொழுது பகவானுடைய குணவர்ணனை பிரதானமாக இருக்கும். அவனுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி அனுபவம் பிரதானம். அதுல கடைசி பகுதியில வரும் பொழுது நைச்சானுசந்தானமும் அவர்கள் இந்த விஷயம் காட்டப்பட்டிருக்கும். ஆனா இந்த நைச்சானுசந்தானமும் அந்த ஒரு ஆர்த்தியை வெளியிடுவது அப்படின்றதையே ஒரு முக்கிய விஷயமாக கொண்ட ஒரு திவ்ய பிரபந்தம், ஒரு கிரந்தம் என்று சொன்னால் அது ஒரே அத்விதீயமான இந்த ஒரே கிரந்தம்னு பார்க்கிறோம். ஆர்த்தி பிரபந்தம் என்கிற அந்த ஒரே கிரந்தம் ந பூதோ ந பவிஷ்யதின்னு சொல்லும்படியாக அவ்வளவு ஒரு வைபவத்தை கொண்டிருக்கக்கூடியது இந்த ஆர்த்தி பிரபந்தம். உண்மையிலே அதை கேட்கக்கூடியவர்கள் எல்லோருடைய மனசும் கண்டிப்பாக உருகும், கல்லும் உருகும்படியான ஒரு ஸ்ரீசுக்திகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு திவ்ய கிரந்தம் என்னே நாம் சொல்லலாம். அதனால அப்பேற்பட்ட இந்த கிரந்தத்திலே முழுவதுமாக எம்பெருமானார் திறத்திலே அவர் பிரபத்தியை பண்ணி காட்டியிருக்காருன்னு பார்க்கிறோம். இதுல தான் நமக்கு எம்பெருமானாரை பற்றி இந்த வாழி திருநாமங்கள்
அதுவும் கூட இதில் அமைந்திருக்கக்கூடியதுதான் என்று பார்க்கிறோம். இப்போ இதில் நாம் ஓரளவுக்கு இப்படி பிரித்து கொள்ளலாம். இந்த ஆர்த்தி பிரபந்தத்தில் பல பல விஷயங்களை அழகாக தத்துவார்த்த விஷயங்களை எல்லாம் கோர்த்து கோர்த்து தம்முடைய அந்த ஆர்த்தியை வெளியிடுகிறார். பொதுவாக பிரபத்தின்னு சொல்லும்பொழுது ரெண்டு விதமாக பிரிப்பது உண்டு. ஆர்த்த பிரபத்தி, திருப்த பிரபத்தி என்ன. பிரபன்னர்கள் இருவகை, ஆர்த்த பிரபன்னர்கள், திருப்த பிரபன்னர்கள். இந்த ஆர்த்த பிரபன்னர்கள்னு சொன்னால் ஆழ்வார்கள், ஆழ்வார் போன்றவர்கள் ஆர்த்த பிரபன்னர்கள். அதாவது இன்னும் ஒரு க்ஷணம் பிரபத்தி பண்ண அடுத்த க்ஷணமே எனக்கு மோட்சம் வேணும், என்னால் ஒரு க்ஷணமும் சம்சாரத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்று இருக்கக்கூடியவர்கள் ஆர்த்த பிரபன்னர்கள். திருப்த பிரபன்னர்கள் என்று சொல்லும் பொழுது அது கொஞ்சம் மெத்த ஆறி இருக்கக்கூடியவர்கள். இந்த ஒரு இந்த ஒரு ஜென்மத்தை நான் பொறுத்து கொள்கிறேன், நீள இன்னொரு ஜென்மத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். இப்போ ஆழ்வார்கள்லாம் ஆர்த்த பிரபன்னர்களா இருந்த போதிலும் எம்பெருமான் மீளமும் அவர்களை இருக்க செய்து பாசுரங்களை எல்லாம் தலை கட்டும்படியாக பண்ணியருளினான் என்பதை நாம் பார்க்கிறோம். எம்பெருமானார் விஷயத்திலையும் பார்க்கும்போது இந்த ஆர்த்தி, ஆர்த்தி என்று சொன்னால் வருத்தம், துக்கம்னு அர்த்தம். அவருடைய ஆர்த்தி அது விஞ்சி அது இப்படி பாசுரங்களாக வெளிவந்தனன்னு பார்க்கணும். எப்படி ஆழ்வார்களுடைய அந்த அருளி செயல் என்பது அவர்களுக்கு எம்பெருமானாலே அருளப்பட்ட அந்த மயர்வல மதிநலத்தாலே அவர்கள் பகவானுடைய அனுபவத்தை பெற்று அந்த பகவத் அனுபவம் அப்படி உள்ளடக்காமல் அடக்கி வைக்க முடியாமல் பிரவாகமாக வெளிவந்தவையோன்னு சொல்றோமோ அதுபோலே இந்த சம்சார தாபம், சம்சார சம்பந்தத்தினால ஏற்பட்ட அந்த துக்கத்தை இங்கே மாமனிகள் பொறுத்து கொள்ள இயலாமல் அது அந்த துக்கம்தானே வெளியிலே பிரபந்தமாக வந்த ஒரு கிரந்தம், ஆர்த்தியை வெளியிடக்கூடியதான ஒரு பிரபந்தம் என்பதாக நாம் இதை கொள்ளலாம். இதுல நாம் எப்படி பிரித்து கொள்ளலாம்? இவர் தொடங்கும் பொழுதே எம்பெருமானாருடைய அடியார்களை வாழ்த்தி தம்முடைய கிரந்தத்தை தொடங்குகிறார். வாழி எதிராசன், வாழி எதிராசன், வாழி எதிராசன் என வாழ்த்துவார். இப்போ எம்பெருமானாரை வாழ்த்தக்கூடியவர், அவரை வாழி என வாழ்த்துவார். இரண்டாவது, அவரை வாழி என வாழ்த்துவார் அப்படின்னு அடுத்தது, இவர்களுடைய தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர்கள் தலை. நித்தியசூரிகளே, தேவர்கள் நித்தியசூரிகள் தங்கள் தலையை இவர்கள் திருவடியிலே தாழ்த்துவார்கள் என்று இந்த எம்பெருமானாருடன் நிற்காமல் அவருடைய அடியாருடைய அடியார்கள் என்று மேலே மேலே அந்த சம்பந்தத்தை அபேட்சிக்கிறார். இப்போ எம்பெருமானிடத்திலே பற்றும் பொழுது எப்படி எம்பெருமானுடைய அடியார்கள் நமக்கு உத்தேசியர்கள் ஆகிறார்களோ அதுபோல எம்பெருமானாரை இங்கே பற்றும் பொழுது அவர்களுடைய அடியார்கள் அடியார் ஆழ்வார் காட்டின விஷயம் தானே. அடியார் தமக்கடியார்னு சொன்னது போல எம்பெருமானார் தமக்கு உத்தேசியம்னு சொல்லும் பொழுது அவருடைய அடியார்கள் ஆகிற எல்லோரும் தமக்கு உத்தேசியம் என்கிற இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டி எம்பெருமானாருடைய தாசர்களுடைய பெருமையை சொல்லுவதன் மூலமாக எம்பெருமானாருடைய பெருமையை வெளியிட்டபடி என்று நாம் கொள்ள வேண்டும். இப்போ இதுல 4-5 விஷயங்களை நாம் சேவிக்கலாம். மாமனிகள் காட்டின பிரபத்தி என்று சொல்லும் பொழுது முக்கியமாக ஆர்த்தி பிரபந்தத்திலே இதே விஷயம் அப்புறம் பின்பு சுருக்கமாக எப்படி எதிராஜ வம்சத்திலேங்கிறதையும் நாம் சேவிக்கலாம். ஆர்த்தி பிரபந்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலும் ஒரு 5-6 விஷயங்களை இங்கே நாம் அனுபவிக்க வேண்டும், நாம் சரியாக பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு சரணாகதி அப்படின்னு சொன்னா சரணாகதி என்னாலேயே உபாய பிரார்த்தனை, நீயே எனக்கு உபாயமாக வேணும் என்று பிரார்த்திப்பதுதான் சரணாகதி. துவமேவ உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதின்னு சொல்றதுனால இங்கே எங்கெங்கெல்லாம் எம்பெருமானாரை தேவரீர் தான் எனக்கு இதை தந்தருள வேணும், தேவரீர் தான் அதை பண்ண வேணும் என்று உபாய பிரார்த்தனை பண்ணின இடங்கள் அது பெரும்பாலும் எல்லா பாசுரங்களிலும் இருக்கு. தேவரீர் தான் எனக்கு தந்தருள வேணும் மோட்சத்தை, தேவரீர் தான் இந்த சம்சாரத்தை பந்தத்தை அறுத்த அருள வேணும், தேவரீர் தான் அடியின் பாபத்தை எல்லாம் நீக்கி அருள வேணும்னு ஓரொரு பெரும்பாலான பாசுரங்கள்ல அந்த பிரார்த்தனை முன்வைக்கப்படுகிறது. இது உபாய பிரார்த்தனை ஒண்ணு. 2வது விஷயம் அனன்யோபாயத்துவம். பொதுவாக சரணாகதின்னு சொல்லும் பொழுது துவமேவ ஆரணக்கனின் பாதமே சரணாக. அப்ப இந்த ஏவ, ஏகாரம், ஏவகாரம், ஏகசப்தம் இது போன்ற அந்த சில வார்த்தைகள் மூலமாக மற்ற எதுவும் எனக்கு உபாயம் கிடையாது, உன்னை தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு உபாயம் இல்லை அப்படின்னு முன்னிட்டு வந்தால்தான் அந்த சரணாகதி பூர்ணமாக ஆகும். எனக்கு மற்றொரு விஷயமும் எனக்கு உபாயமாக இருக்கு, நீயும் எனக்கு உபாயமாக இருன்னு சொன்னால் அதற்கு பேர் சரணாகதி ஆகாது. அதனால அனன்யோபாயத்துவம் என்பது மிக முக்கியம். இதைதான் அனன்ய கதித்துவம்னு சொல்லுவோம். ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம்னு சொல்லும் பொழுது அனன்ய கதினா ரக்ஷகாந்தர்
மற்றைய ரட்சகர்கள் எனக்கு இல்லை, ரட்சகாந்தரம் எனக்கு இல்லை. அகிஞ்சனஹா அப்படின்னு சொல்லும் பொழுது என் கையில் வேறொரு கை முதலும் இல்லை, உபாயம் இல்லை. இந்த ரெண்டு விஷயம் முக்கியம். அனன்யகதித்துவம், அதே போல ஆகிஞ்சன்யம். எனக்கு வேற தேவதைகள் என்னை ரட்சிக்கக்கூடியவர்கள் கிடையாது, இல்லை என்னிடத்துல கர்ம ஞான பக்தி யோகாதி உபாயங்களும் கிடையாது, எதுவும் இன்றி நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன் அப்படின்னு நம் நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும். அந்த அனன்யோபாயத்துவம், அனன்யகதித்துவம், ஆகிஞ்சன்யம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வெளியிட வேண்டும். இதை எப்படி வெளியிட்டிருக்காருன்றதையும் நாம் பார்க்கணும். அதே போல சம்பந்த அனுசந்தானம். இப்போ நாராயண சப்தத்தில துவயத்திலேயே நாராயண சப்தத்தில சொல்லும் பொழுது அந்த குடல் துடக்கு அனாதி அச்சித அயன சம்பந்தங்கள்லாம் சொல்லும் போது அயன சம்பந்தம் நாராயணன்னு சொல்லும் பொழுது அவன் நமக்கு ஆசிரியமாக இருக்கிறான், அவன் நமக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான், எல்லா உறவின்கார் நாராயணனோ நான் என்ன ஆழ்வாருக்கு எம்பெருமான் எப்படி வெளியிட்டானோ எல்லா சம்பந்தத்தையும் எல்லா விதமான சம்பந்தியும் நான் இருக்கிறேன், அந்தந்த சம்பந்திகள் பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் நானே பண்ணுகிறேன் அப்படின்னு ஆழ்வாரும் அதை எடுத்து சொன்னார். எனக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முத்துமாய் என்று எல்லாமாக நான் எம்பெருமான்னு சொல்லப்படுறது. அதனால்தான் நவவித சம்பந்தங்களும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பந்த அனுசந்தானம் இருந்தால்தான் அப்போ அவன் இடத்திலே நாம் பிரபத்தி பண்ணுவதும் அதுல விசுவாசத்துடன் இருப்பது எல்லாம் அது சரியாக நடக்கும். அப்ப அந்த சம்பந்த அனுசந்தானம் என்பது வேணும். அது இங்கே எம்பெருமானார் தீரத்திலே எப்படி சம்பந்தங்களை எல்லாம் அனுசந்தித்தார் என்ற விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு மேலே பிரபத்தி என்று சொன்னால் புருஷகாரம் இருக்க வேண்டும். பிரபத்தி என்கிறதுக்கு மட்டும் இந்த சரணாகதி என்பதற்கு ஒரு புருஷகாரம் வேணும். எப்படி பிராட்டியை புருஷகாரமாக பற்றி எம்பெருமானிடத்திலே போகிறோமோ அதுபோல இங்கே எம்பெருமானார் இடத்திலே போகும்பொழுது அவருடைய அடியார்கள் அவருடைய சிஷ்யாதிகளை எப்படி பற்றி இங்கே எம்பெருமானார் இடத்திலே போனார்ன்றதை வெளியிட்டார். அதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு மேலே யாரிடத்திலே நாம் பிரபத்தி பண்ணுகிறோமோ அவர் சர்வசக்தன், நமக்கு வேண்டியதை தரக்கூடியவர் தான் அவர் அப்படின்ற அனுசந்தானமும் கூட இருக்கணும். இப்ப அது பகவான் இடத்துல பிரதம பருவத்திலே இந்த பிரபத்தின்னு சொல்லும் பொழுது நாராயண சப்தத்துல இந்த குணங்கள்லாம் அடங்கிரும்னு சொல்லியிருக்கும். வியாக்கியானம் பண்ணுவது உண்டு. பூர்வ கண்டத்துல சொல்லும் பொழுது பகவானை பற்றும் பொழுது இந்த நாராயண சப்தத்துக்கு அந்த ஆசிரியன சௌகரிய ஆபாதக குணங்கள் அர்த்தம் அப்படின்னு காட்டுறது உண்டு. பகவானை பற்றுவதற்கு வேண்டிய குணங்களை அந்த நாராயண சப்தத்துக்கு அர்த்தமாக கொள்ள வேண்டும். வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌஷீல்யம், சௌலபியம். அதே போல பற்றின பின்பு அவன் நமக்கு காரியம் பண்ணுவதற்கு வேண்டிய குணங்கள் என்ன அப்படின்னா ஞானம், சக்தி. அதுல வியாக்கியானத்துல முமுட்சுபடி வியாக்கியானத்துல மாமனிகள் இன்னும் 2 குணங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். பிராப்தி, பூர்த்தி என்று காட்டியிருப்பார். அந்த 8 குணங்கள் அவனை பற்றுவதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய குணங்கள் ஆசிரியன சௌகரிய ஆபாதக குணங்கள். அதன் பிறகு அவனை பற்றின பிறகு நம் காரியத்தை அவன் முடிப்பதற்கு இந்த ஆசிரித காரியத்தை பண்ணுவதற்கு வேண்டிய குணங்கள் என்ன, அது 4. அப்போ முன்பு 4 பின்பு 4 8 குணங்கள். வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌஷீல்யம், சௌலபியம். பின்பு அவன் நமக்கு காரியம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவன் என்னென்ன வேணும்? ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி. பிராப்தின்னு சொல்லும் பொழுதுதான் சம்பந்தம். முன்பு சம்பந்த அனுசந்தானம் வேணும்னு பார்த்தோம் பாருங்க. நமக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருந்தால்தானே அவன் நமக்கு பண்ணுவான். அவன் பரிபூர்ணனாக இருக்க வேண்டும். நம்ம எதுவும் இல்லாமல் கையை விரித்து கொண்டு அவனிடத்துல போனால் அவன் நம்ம காரியம் பண்ணி முடிக்க வேண்டும் என்றால் அவனிடத்துல பூர்த்தி இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் அனுசந்திக்க வேண்டும் இல்லையா? அப்போ பிரபத்தி பண்ணும் இடமான இங்கே எம்பெருமானார், சரம பருவமான எம்பெருமானார், அவர் சர்வசக்தர், அனைத்தையும் பண்ணக்கூடியவர் என்கிற விஷயத்தையும் இங்கே அனுசந்திக்க வேண்டும். அப்போ இந்த 5-6 விஷயங்களை இங்கே அனுசந்தானம் பண்ணியிருக்கார் மாமுனிகள்ன்றதை நாம் பார்க்கலாம். இந்த ஆர்த்தி பிரபந்தத்தில் ரொம்ப நாம் உற்று பார்த்தோமானால் பல விஷயங்களை ஒரு பாசுரத்திலிருந்து எடுக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு ஸ்தூலமாக மேலோட்டமாக இந்த சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதல்ல அவர் உபாய பிரார்த்தனைன்னு சொல்லும் பொழுது பல இடங்கள்ல தேவரியை தான் அடியனுக்கு இதை பண்ணியருள வேணும், இந்த சம்சாரத்தை போக்கியருள வேணும் என்பதை பல இடங்கள்ல அவர் பிரார்த்திக்கிறார்னு பார்க்கிறோம். சில இடத்துல பார்த்தால் 34, 35 பாசுரங்களிலே பார்த்தால் முன்னை வினை, பின்னை வினை, ஆரத்தமென்னும் 3 வகையான இவ்வனைத்து பாபங்கள்னு சொல்லி முடிக்கும் பொழுது என்னுடைய இருவினையை இறைப்பொழுதில் மாற்றி ஏறாரும் வைகுந்தச் சேற்றி விடாய் நீயே. இந்த பாபங்களை எல்லாம் போக்கி சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி, இந்த பாபங்களை எல்லாம் போக்கி இப்பொழுதே என்னை வைகுந்தத்திலே ஏற்ற வேணும். அடுத்த பாசுரத்திலே அருளாலே அடியேனை அபிமானித்தருளி அனவரதம் அடிமை கொள்ள நினைத்து நீ இருக்க என்று சொல்லும் பொழுது அங்கேயும் இறுதியிலேயே சொல்லும் பொழுது திருத்தி உய்யக்கொள்ளும் வகை தேரும் எதிராஷா.
இன்னும் தேவரீர் தான் அதற்கு வேண்டிய வழியை பண்ண வேணும். ஒரு ஒரு இடத்தை எடுத்து காட்டினேன். பெரும்பாலும் இந்த திவ்ய பிரபந்தத்திலே நாம் சேவித்தோமானால் அது எம்பெருமானார் இடத்திலே பிரார்த்தனை, அவரை பற்றுவதாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு நாம் பார்க்கிறோம். அடுத்த முக்கியமான விஷயம் அனன்யோபாயத்துவம். தமக்கு வேறு கதி எதுவும் கிடையாது, வேறு ரட்சகர் தனக்கு யாரும் கிடையாது என்கிற விஷயத்தை ஆச்சரியமாக வெளியிட்டிருக்கார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பிரதம பருவமான பகவானிடத்திலே பற்றுவதை காட்டிலும் ஆச்சாரியனிடத்திலே பற்றுவது என்று சொல்லும் பொழுது அதனுடைய முக்கியம் என்ன? இது ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்திலே பார்த்தால் கடைசி பிரகரணம், அந்த இடத்துல இது காட்டப்பட்டிருக்க விஷயம். அந்த இடத்துல மாமனிகள் வியாக்கியானத்தை நாம் முழுக்க சேவிக்கணும். அப்பதான் அது அந்த ஆச்சாரிய அபிமானத்தினுடைய பெருமை எல்லாம் எப்படி அவர் வெளியிட்டருளினார் என்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் அது இருக்கட்டும். அங்கே முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னால், சுவாபிமானத்தாலே ஈஸ்வர அபிமானத்தை குலைத்துக் கொண்ட இவனுக்கு ஆச்சாரியாபிமானம் ஒழிய கதியில்லை என்று பிள்ளை பலகாலம் அருளி செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும். நம்பிள்ளையினுடைய வார்த்தை அங்கே முதல்ல எடுத்து சொல்லி அடுத்த சூத்திரம் தான், அடுத்த இரண்டு ஒரு சூத்திரங்களுக்கு பின் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று காட்டியிருப்பார். இந்த சூத்திரத்தை, இது 450வது சூத்திரம் தான். 466 சூத்திரங்கள்னு சொன்னார், 450வது சூத்திரம் இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். ஆனா இந்த கடைசி பிரகரணத்துக்கு எடுத்துக்காட்டாக முக்கியமான விஷயத்தை சொல்லக்கூடிய சூத்திரம் இதுதான். இதை மனதிலே கொண்டுதான் மணவாள மாமுனிகள் ஸ்ரீவிஜன பூஷண அவதாரிக்கையில என்ன காட்டியிருப்பாருன்னா, வேதார்த்தம் அறுதியிடுவது என்று தொடங்கக்கூடிய சூத்திரம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு இந்த ஒரு இறுதியில இருக்கக்கூடிய சூத்திரத்தை நாம் சேர்த்து பார்த்தோமானால், இந்த கிரந்தத்தினாலே ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தாலே வெளியிடப்படக்கூடிய அர்த்த விசேஷம் என்னன்னா, வேதார்த்தம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று இதை காட்ட வந்ததுதான் இந்த திவ்ய சாஸ்திரம் என்பதாக அங்கே எடுத்து காட்டியிருப்பார்னு பார்க்கிறோம். அதனால இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்றதுக்கு விஷயங்கள், அதற்கு வேண்டிய பிரமாணங்கள் என்ன, இதெல்லாம் அந்த ரகசிய கிரந்தத்திலே நாம் சேவித்துக் கொள்ள வேண்டியது. ஆனா இதை தன் திருவுள்ளத்திலே கொண்டு இங்க எவ்வளவு அழகான பாசுரங்களை அருளி செய்திருக்கார் அப்படின்னு பார்த்தால், 11வது பாசுரம் ஆர்த்தி பிரபந்தத்திலே, உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியா மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி தன்னிலையை எந்தனக்கு நீ தந்தெதிராசா என்னாலும் உந்தனக்கே ஆட்கொள்ளுகந்து. அந்த வடுக நம்பியினுடைய நிஷ்டை எனக்கு வேணும், மதுரகவி நிஷ்டை இல்ல வடுக நம்பி நிஷ்டைன்னு சொல்லக்கூடியது அதுதான். இப்ப மதுரகவி ஆழ்வார் எப்படி தேவமற்றது ஏன் என்று குருகூர் நம்பியை தவிர்த்து வேறொரு தெய்வம் எனக்கு தெரியாது, அவர்தான் என்னுடைய பரதெய்வம் குலதெய்வம் என்று தெரிவித்தது போலே எம்பெருமானார் திறத்திலே வடுக நம்பியினுடைய அனுஷ்டானம்னு நாம் பார்க்கிறோம். இது பல ஆச்சாரியர்கள் அந்த அனுஷ்டானத்தை அந்த நிலையில இருந்தார்கள் அந்த காலத்திலே. ஒரு அனந்தாழ்வான் என்ன, கூரத்தாழ்வான் என்ன, எல்லோரும் அந்த நிஷ்டையில் இருந்த போதிலும் வடுக நம்பி அவர் விஷயத்திலே அந்த ஒரு சரித்திரம் மிக பிரசித்தமானது. இந்த திருமடத்தினுடைய வாசல்ல எம்பெருமான் அங்கே நம்பெருமாள் எழுந்தருள, அப்போ வடுகாவா என்று எம்பெருமானார் அழைத்த பொழுதும் கூட, வேண்டாம், உம்முடைய தெய்வத்தை நீர் சேவியும், என்னுடைய தெய்வத்துக்கு வேண்டிய கைங்கரித்தங்க நாம் பார்க்கணும்னு பாலமுந்து காட்சி கொண்டிருந்தாருன்னு நாம் பார்க்கிறோம். அப்ப அப்பேற்பட்ட அந்த நிஷ்டை வேணும் இங்கே அப்படின்றதாக இங்கே பிரார்த்திக்கிறார்னா, உன்னை ஒழிய வேறொரு தெய்வம் மற்றறியா மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி தன்னிலையை எந்தனக்கு நீ தந்து, எனக்கு அந்த ஒரு மதுரகவி நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய இந்த வடுக நம்பி நிஷ்டையை எனக்கு நீ தந்துருள வேணும், நீ தந்து என்னாலும் உந்தனக்கே ஆட்கொள் உகந்து, தேவரீர் திருவடியிலேயே அடியனை வைத்துக் கொண்டு தேவரி திருவடி கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை எனக்கு தந்தருள வேணும் என்பதாக இங்கே அவர் பிரார்த்திக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனால எனக்கு வேற தெய்வம் வேண்டாம், எனக்கு தேவரீர் ஒருவர் தான் என்பதாக காட்டியிருக்கார். மேலும் இன்னும் தெளிவாக இந்த விஷயத்தை 14வது பாசுரத்திலே காட்டுகிறார். அதிகாரமுண்டேல் அரங்கர் இறங்காரோ அதிகாரம் இல்லாதார் கண்ணோன் எதிராசா நீ இறங்க வேண்டுவது, நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம். தேவரீர் வந்து எங்கள் போல்வார்கள், தேவரீர் மட்டும்தான் உபாயம், எங்களால் பிரபத்தின்னு நேரடியான பிரபத்தி பகவானிடத்திலே பிரபத்தி பண்ண முடியும் என்று சொன்னால் நாங்கள் அந்த பெரிய பெருமாள் இடத்திலேயே இருப்போமே. பிரபத்தியில் அசக்தனுக்கு இது இந்த ஆச்சாரியாபிமானம்னு ஸ்ரீவச்சன பூஷணத்திலே காட்டப்பட்டிருக்கு. அப்போ எங்களாலே பிரபத்தியில் கூட இறங்க முடியாது. ஏன் பிரபத்தி என்று சொன்னால் அதுல மகா விஸ்வாசம் என்பது வேணும். கண்டிப்பாக பகவான் நம்மை ரட்சிப்பான், ஒரு திருக்கண்ணமங்கை ஆண்டான் போலே அப்படி இருக்க வேணும், இல்ல பிராட்டியை போலே திரௌபதியை போலே சக்தி லஜ்ஜை வியாபாரம் எல்லாவற்றையும் விட்டு இருக்க வேணும். அந்த ஒரு
முழு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் பிரபத்திக்கும் நாம் தகுதியற்றவர்கள் தான். இப்போ என்ன ஒரே கதின்னு சொன்னால் ஆச்சாரியனை பற்றி இருப்பது என்பதாக நாம் பார்க்க வேண்டும். அதான் இங்கே தெரிவிக்கிறார். அந்த அதிகாரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பிரபத்திக்க வேண்டிய ஒரு சாதாரண அல்ப அதிகாரம் கூட எங்களிடத்துல இல்லை. அப்போ தேவரீர் தானே எங்களுக்கு வேறு வழி யார் எங்களுக்கு உண்டு என்பதாக இங்கே எடுத்து காட்டியிருக்கார். இன்னும் மேலே ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாசரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், தென்னரங்கர் தமக்காமோ தேவியர் கட்காமோ சேனையர்கோன் முதலான சூரியர் கட்காமோ மன்னிய சீர்மாறன் அருள் மாறி தமக்காமோ மற்றும் உள்ள தேசிகர்கள் தங்களுக்குமாமோ என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கு முடியும் எதிராசா உனக்கண்ணி யான் ஒருவருக்கு ஆகேன். அல்ல, தேவரீரை விட்டு வேறு யாராலும் என்னுடைய பாபத்தை பொறுக்க முடியாது. கருணாமூர்த்திகள்னு சொல்லக்கூடிய இவ அனைவரும் எம்பெருமான், பிராட்டி, ஆச்சாரியர்கள் எல்லோரும் கூட கருணை கடல்கள் தான். ஆனாலும் அந்த கருணை கடலும் கூட வற்றும்படியான தீய பாபங்களை நான் பண்ணியிருக்கிறேன். எனவே தேவரீர் ஒருவரால் மட்டும்தான் அடியேனை ரட்சிக்க முடியுமே ஒழிய வேறு யாராலும் இயலாது என்ன தன்னுடைய அந்த அனன்ய கதித்துவத்தை இங்கே வெளியிடுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக இது போன்ற பல பாசரங்களிலே எம்பெருமானாகட்டும், பிராட்டிமார்களாகட்டும், இல்ல நித்தியசூரிகளாகட்டும், அவர்களும் கூட என்னை காப்பாற்ற இயலாது. அப்போ அவர்களாலேயும் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் உண்மையிலே அகதி, அகிஞ்சனன். பொதுவாக அகதின்னு பகவானிடத்துல வரும் பொழுது வேற தேவதாந்தரங்கள் எல்லாம் கைவிட்டு அவர்களால் என்னை ரட்சிக்க இயலாது, நீ ஒருவன் தான் என்னை ரட்சிக்க இயலும்னு சொல்லும்படியான அகதித்துவம். ஆனா இங்கே எம்பெருமானும் கூட என்னை கை கொள்ள மாட்டான். அப்பேற்பட்ட அகதி நான் என்ன அப்பேற்பட்ட ஆகிஞ்சன்ய அகதித்துவங்களை முன்னிட்டு கொண்டு இங்கே எம்பெருமானாரத்திலே பிரபத்தி பண்ணியிருக்கார் என்பதாக சில பாசரங்களை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக சம்பந்த அனுசந்தானம் பல இடங்கள்ல இருக்கு. ஆச்சரியமாக ரொம்ப விஸ்தரமாக சம்பந்த அனுசந்தானத்தை நாம் பல இடங்கள் இங்கே நாம் சேவிக்கலாம். 3வது பாசரம் தொடங்கி 3, 5, 7, 8 பல பாசரங்களை பார்த்தோமானால் எல்லா அந்த சில திருஷ்டாந்தங்களை நாம் சேவிக்க வேணும். 3வது பாசரமே தந்தை நர்த்தாய் தாரம் தனையர் பெரும் செல்வம் எந்தனக்கு நீயே எதிராசா இந்நிலை கேராத இவ்வுடலை இன்னே அறுத்தருள பாராததன்னோ பகர். எனக்கு எல்லா உறவு முறையாக இருப்பது நீதானே. எனக்கு தந்தையாய், அத்தனாய், அன்னையாய், தாரம் தனையர், மாதா பிதா யுவதயஸ் தனையா விபூதின்னு சொல்லும்படியாக எனக்கு எல்லாம் நம்மாழ்வாருக்கு மாதா பிதா யுவதயா தனையா விபூதின்னு எல்லாமாக இருந்தது பகவானுடைய திருவடி. ஆனா எனக்கு எல்லாம் தேவரீர் தானே என்பதாக முதல்ல காட்டியிருக்கார். அடுத்தது 5வது பாசுரத்தில் நாம் சேவித்தோமா திருஷ்டாந்தங்கள் பாருங்கள். தம்புதல்வன் கூடாமல் தான் புஜிக்கும் போகத்தால் இன்புருமோ தந்தைக்கு எதிராசா உன் புதல்வன் அன்னோ யான் உரையாய் ஆதலால் உன் போகம் நன்னோ என ஒழிந்த நாள். ஸ்ரீவச்சனபூஷணத்துல சொன்னது போல திரிபாத் விபூதியிலே பரிபூர்ணானுபவம் நடவான் இருக்கான்னு அந்த பெரிய சூர்ணிகையிலே காட்டப்பட்ட விஷயம். அதை இங்க எடுத்து இங்க பாசுரத்துல அமைத்திருக்கிறார். அதாவது ஒரு தம்பதியருக்கு 4 பிள்ளைகள் இல்ல 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் தன்னிடத்திலேயே கூடியிருக்கார்கள், இன்னொருத்தன் தேசாந்தரத்திலே இருக்கிறான். அப்போ ஒரு விசேஷம் வந்தால் இந்த 2 புத்திரர்கள் கூட இருந்த போதிலும் கூட இந்த ஒரு புத்திரன் கூட இல்லையென்ற அந்த வருத்தம் தான் அந்த தாய் தகப்பன்மார்களுக்கு இருக்கும். அது போல நித்தியர்கள் முக்தர்கள்னு அவர்கள் ஒரு கூட்டமாக தன்னிடத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து அனுபவித்துக் கொண்டிருந்த போதிலும் இந்த சம்சாரி பத்தன் அப்படின்ற ஒருவன் தன்னிடத்துல வரவில்லை என்று சொன்னால் அந்த தாய் தகப்பன்மார்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. அப்படின்ற விஷயத்தை இங்கே காட்டியிருக்கார். தன்னுடைய புத்திரன் கூட இல்லை என்று சொன்னால் தனக்கு எவ்வளவுதான் போகங்கள் ஐஸ்வர்யம் மிஞ்சி இருந்தாலும் அந்த தகப்பனாருக்கு அது சந்தோஷத்தை விளைக்காது. எதிராசனே, நானும் உன்னுடைய பிள்ளை தானே, அப்போ என்னை விட்டு தேவரீர் அந்த கைங்கரியத்தை அனுபவிப்பது, மோட்சத்தை அனுபவிப்பது என்பது பொருந்துமா அப்படின்றதாக இங்கே கேட்கிறார். அப்ப இங்கேயும் அந்த பிதாபுத்திர பாவ சம்பந்தத்தை அனுசந்தித்திருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். மேல இது போலத்தான் இங்கே தந்தையாக சொன்னார். அடுத்தது தாயாக மேல சில பாசனங்களிலே அருளி செய்கிறார் எம்பெருமானாரை. என்ன சொல்றார் அப்படின்னா, அன்னை குடிநீரருந்தி முலையுண் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ என்னே எனக்காய் எதிராசா எல்லாம் நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை. ஒரு தாய் என்ன பண்ணுவாள்? பிறந்த குழந்தை இருக்குன்னு சொன்னா, குழந்தைக்கு ஏதோ ஒரு காய்ச்சல் நோய் வந்ததுன்னு சொன்னா நேரடியா அதற்கு மருந்தை கொடுக்க முடியாது, ஜீரணமாகாது, காரியம் பண்ணாது. அப்போ தான் அந்த
மருந்தை உட்கொண்டு தான் கொடுக்கக்கூடிய ஸ்தன்யத்தின் மூலமாக, அந்த பால் மூலமாக குழந்தைக்கு இருக்க நோயை போக்குவாள். இதுதானே இப்ப நீயும் எனக்கு அப்படித்தானே பண்ண வேணும். என்னாலே இந்த சம்சாரமாகிற நோயை போக்கிக் கொள்ள இயலாது, அதற்கு தகுதியற்றவன் நான். இப்போ தேவரீர் இந்த சம்சார நோயை விரட்டி அடிக்க செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட தேவரீர் தான் உம்முடைய சம்பந்தத்தை அடியனுக்கு தருவதன் மூலமாக, உம்முடைய அபிமானத்தை அடியனுக்கு, என் மேலே தேவரீருடைய அபிமானத்தை காட்டுவதன் மூலமாகத்தான் எனக்கும் இந்த சம்சார பவரோகம்னு சொல்லக்கூடிய இந்த சம்சார தோஷத்தை போக்க வேணுமே என்ன தனக்கு தாயான ஸ்தானத்திலே எம்பெருமானாரை இங்கு அனுசந்தித்து காட்டுகிறார் என்பதாக பார்க்கிறான். பல பல திருஷ்டாந்தங்கள் இதுல. கூபத்தில் வீழும் குழவியுடன் குதித்து அவ்வாபத்தை நீக்கும் அந்த அன்னை போல். ஒரு கிணறுல விழுந்திருத்து குழந்தைன்னு சொன்னா உடனே இந்த தாயானவள் பார்த்துட்டு இருப்பாள, தானும் உடனடியாக உள்ளே குதித்து விடுவாள். அது போலத்தானே தேவரீரும் அடியனை ரட்சிக்க வேணும். அப்படித்தானே தேவரீர் அவதரித்திருக்கிறீர், தேவரீர் தான் என்னை ரட்சிக்க வேணும் என்பதாக பல பாசுரங்களிலே இப்படி சம்பந்த அனுசந்தானம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாம். அதற்கு மேலே புருஷகாரம், பகவானை பற்றும் பொழுது ஸ்ரீமத் அப்படின்னு பிராட்டி புருஷகாரமாக கொண்டுதான் பற்ற வேணும்னு இருப்பது போலே, இங்கே எம்பெருமானாரை பற்றும் போது அவருடைய ஆச்சாரியர், அவருடைய சிஷ்யர்கள், அவர்கள் மூலமாகத்தான் எம்பெருமானாரை நாம் பற்ற வேண்டும். இந்த விஷயத்தையும் ரொம்ப அழகாக இங்கு எடுத்து காட்டியிருக்கார் மாமுனிகள். பாருங்கள், இந்த ஆர்த்தி பிரபந்தத்தில நேரடியாக எம்பெருமானாரிடத்துல தானே தான் பிரபத்தி பண்ண வேண்டும். அப்ப எல்லாம் எம்பெருமானார், எம்பெருமான எதிராசான்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா பல இடங்கள்ல தம்முடைய நேர ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையை குறிப்பிட்டு அவர் மூலமாக தனக்கு எம்பெருமானார் சம்பந்தம் கிடைக்க பெற்றது என்கிற விஷயத்தையும் நினைவு கூறுகிறார்னு நாம் பார்க்கிறோம். இது எதிராஜ வம்சத்திலும் இது போல அமைந்திருக்கு. இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, 6-7 பாசுரங்களிலே திருவாய்மொழி பிள்ளையினுடைய பிரஸ்தாபம் வருது. முதல்ல 12வது பாசுரத்திலே பார்க்கும்பொழுது, தேசந்திகளும் திருவாய்மொழி பிள்ளை மாசில் திருமலையாழ்வார் என்னை நேசத்தால் எப்படியே எண்ணி நின்பால் சேர்த்தார் எதிராசா அப்படியே நீ செய்தருள். திருஷ்டாந்தம் காட்டுற, எப்படி அடியேனை ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளை தேவரீரிடத்திலே அடியேனை சேர்த்தாரோ, தேவரீரும் அது போல பண்ண வேணாமோ, தேவரீரும் அது போல உம்முடைய திருவடியிலே அடியேனை சேர்த்து கொள்ள வேணும். என்ன பண்ணார்? தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளை. இப்ப எல்லா தேசங்களிலேயும் பிரசித்தி பெற்றிருக்கக்கூடியவராய் திருவாய்மொழி பிள்ளை என்ன, அந்த திருவாய்மொழியே தனக்கு அடையாளமாக கொண்டிருக்கக்கூடிய திருமலை ஆழ்வார் என்கிற அடியனுடைய ஆச்சாரியன் என்னை நேசத்தால் எப்படி எந்த விதத்திலே எண்ணி நின்பால் சேர்த்தார். தேவரீர் திருவடியிலே காட்டினார் இல்லையா, அவர் அங்கே ஆழ்வார் திருநகரியிலே எம்பெருமானாரை தேவரீருடைய ஒரு சன்னதியை பிரதிஷ்டாபனம் பண்ணி அதற்கு சுத்தி சதுர்வேதி மங்கலத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அந்த தேவரீருடைய அர்ச்சாமூர்த்தி அர்ச்சா விக்கிரகத்தின் இடத்திலே தான் அடியேனை சேர்த்தார். இந்த எம்பெருமானாருக்கு நீர் கைங்கரியம் பண்ணி வாரும் என்ன அடியேனை நியமித்தார். அப்படி பண்ணத்தான் தேவரீரிடத்துல அடியேனுக்கு அபிமானம் ஏற்பட்டது அப்படின்றதாக தெரிவிக்கிறார். அப்போ இது பாருங்கள், இது முக்கியமான விஷயம். எம்பெருமானாரை நான் பற்றுகிறேன்னு சொன்னா எனக்கு நேரடியா எம்பெருமானாருடன் அப்படின்றதும் பொருந்தாது. நாமனும் எம்பெருமானாருடைய சமகாலத்து அவருடைய சாட்சாத் சிஷ்யர்கள் இல்லையே. அப்ப நமக்கு யார் மூலமாக அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தம் கிட்டித்தோ அவர்களிடத்துல நமக்கு கிருதஜ்ஞதா அனுசந்தானம் இருக்கணும். எம்பெருமானார் தானே ஒரே ஆச்சாரியன், அவரை பற்றினால் போதும் என்பது இருக்க முடியாது. இது பெரியஜியர் காட்டின விஷயம் இது. அதனால அப்பேற்பட்ட திருவாய்மொழி பிள்ளை தான் அடியேனை தேவரீர் திறத்திலே சேர்த்தருளினார் என்பதாக முதல்ல தெரிவிக்கிறார். பல பாசரங்கள் 21வது பாசரத்திலையும் பார்த்தோமானால், திருமலையாழ்வார் திருவாய்மொழி பிள்ளை சீரருளால் தருமதி கொண்டு அவர் தம்மை உத்தாரகராக எண்ணி இருமனமே அவர்காய் எதிராசார் எம்மை கடுக பரமபதத்திலே ஏற்றுவர் என்ன பயம் நமக்கே. இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எப்படி எம்பெருமான் விஷயத்திலே நாம் என்ன சொல்லுவோம், இல்ல எம்பெருமானார் சம்பந்தம் இருக்கு என்பதனாலே எம்பெருமான் கண்டிப்பாக நம்மை கைக்கொள்வான், அவன் விட்டுவிட மாட்டான் அனுசந்திக்கிறோம் இல்லையா. இதை அப்படியே சரம பருவத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எம்பெருமானார் நம்மை அங்கீகரிப்பரோ அப்படின்னு தம் நெஞ்சை பார்த்து சமாதானம் பண்ணுகிறார். பயப்படாதே நெஞ்சே, நமக்கு யாருடைய சம்பந்தம் இருக்கு? திருமலை ஆழ்வார் திருவாய்மொழிப்புடைய சம்பந்தம் இருக்கு. அவருக்காகவாவது எம்பெருமானார் நம்மை கைக்கொள்வார், மனமே நீ கவலைப்பட வேண்டாம் என்பதாக இங்கே காட்டியிருக்கார். அப்போ திருமலையாழ்வார் ஆகிய திருவாய்மொழி பிள்ளை அவருடைய சீர் அருளால் தருமதி கொண்டு அவர் தம்மை உத்தாரகராக எண்ணி, அதனால் அப்பேற்பட்ட அந்த பேர் உபகாரம் பண்ணின அந்த திருவாய்மொழி பிள்ளைதான் நமக்கு உத்தாரகர். அதாவது
இந்த எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தினபடியால் உத்தாரகர் என்று நீ எண்ணீரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக அவருக்காக, நம்முடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை அவருக்காகவாவது எதிராசர் நம்மை பரமபதம் தன்னில் ஏற்றுவர். அதனால் நமக்கு என்ன பயம் என்பதாக அந்த பாரத்தை எல்லாம் தம் நேர் ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையின் சம்பந்தத்திலேயே போட்டுவிட்டார். அதனால நமக்கு பயம் இல்லை, எம்பெருமானார் கண்டிப்பாக நம்மை ரட்சிப்பர். அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார், தீதற்ற ஞான திருவாய்மொழி பிள்ளை சீரருளால் ஏதத்தை மாற்றும் எதிராசர் தம் அபிமானம் என்னும். அவர்கள் இந்த இடத்துல எதிராசருடைய அபிமானம் எனக்கு எப்படி வந்தது? திருவாய்மொழி பிள்ளை சீரருளால், அவருடைய கடாட்சத்தினால்தான் எனக்கு எம்பெருமானாருடைய அபிமானமே ஏற்பட்டது. அதனாலே அடுத்தது சம்சாரம் நீங்க பெறும் என்பதாக இங்கு எடுத்து காட்டியிருக்கார். மேலேயும் கூட 46வது பாசனம், 57வது பாசனம், கடைசியில வரைக்கும் 57, 58 இறுதி வரைக்கும் திருவாய்மொழி பிள்ளையை மறக்காமல் அனுசந்தானம் பண்ணி கொண்டு வருகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். 46லும் பார்த்தால், திருவாய்மொழி பிள்ளை தீவனையோ அந்தம்மை உருவாகி வந்துய்ய கொண்டு ஒருவில் மதிதான் அளித்தருளும் வாழ்வன்னோ நெஞ்சே எதிராசர் காளானோம் யாம். இன்னைக்கு நாம் எதிராசருக்கு ஆளாகி இருக்கிறோம், எம்பெருமானார் அடியார்களாக இருக்கிறோம்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன? திருவாய்மொழி பிள்ளை அவருடைய தீவினையோம் தம்மை குருவாகி வந்து உய்ய கொண்டு, அவர் நம்மை குருவாக வந்து நம்மை கை கொண்டாரே, அவர் வந்து நம்மை உய்யச் செய்தார் என்பதனால்தான் இன்றைக்கு நாம் எதிராசருக்கு ஆளாகி இருக்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை காட்டியிருக்கார். இப்படி கடைசி வரைக்கும் நம் ஆச்சாரியரான அந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய அனுசந்தானம், இங்கே அவருடைய அந்த உபகார அனுசந்தானம், அதன் மூலம் அவரிடத்துல கிருத்தஜதா ஸ்மிருதியானது இங்கே வெளியிடப்படுகிறது என்பதாக பார்க்க. அப்ப இதை நாம் புருஷகாரமாக கொள்ள வேண்டும். அதனால ஒரு பிரபத்தின்னு சொல்லும்போது இதெல்லாம் சரியாக அமைந்திருக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப இது புருஷகாரம். கடைசியில பார்த்தால் எம்பெருமானார் தான் போக்க வல்லவர் அப்படின்றதை ஆச்சரியமா ஒரு பாசரத்துல அவர் காட்டியிருக்கார். என்ன சொல்றாரு? 10வது பாசரத்திலே பார்த்தோமானால் அவர் தெரிவிக்கக்கூடியது, பூமகள் கோன் தென்னரங்கர் பூங்கழற்கு பாதுகமாய் தாம் மகிழும் செல்வச் சடகோபர் தேமலர்த்தாட்கேந்தினிய பாதுகமாம் எந்தை ராமானுசனை வாய்ந்தனது நெஞ்சமே வாழ். எம்பெருமானாருடைய அந்த ஸ்தானத்தை அங்கு அழகாக காட்டுறார். எம்பெருமானாருடைய பெருமை என்ன அப்படின்னால், பெரிய பெருமாள் தென்னரங்கர் அவருடைய பாதுகமாக இருக்கக்கூடியவர் செல்வச் சடகோபர். அவருடைய திருவடி தாமரையாக தேமலர்த்தாட் கேந்தினிய பாதுகமாம் எந்தை ராமானுஷன். மாறன் அடிபணிந்தவன் சொல்லும்படிய மாறன் அடியாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். அப்ப பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தினாலே தின்கழலாய் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுறது இல்லையா? நாம் துவயத்தின் மூலமாக எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறோம்னு சொல்றோம். அந்த திருவடிகள் அப்படின்னு சொல்லுவது அது எம்பெருமானாரைத்தான் அப்படின்றது இந்த 10வது பாசரத்திலே அழகாக மாமனிகள் அங்கீகரித்திருக்காருன்னு பார்க்கணும். இதை பற்றி தனித்த ஒரு கிரந்தமும் உண்டு. பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த அந்த ஏக ஸ்லோகி ஒரு ஸ்லோகம், விஷ்ணு சேஷி ததீய சுபகுண நிலையா விக்கிரக ஸ்ரீஷடாரிஹி அப்படின்றதாக அந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு. எம்பெருமான் அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமேனி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு அடியாக இருப்பவர் யார் அப்படின்னா எம்பெருமானார். அப்போ அந்த எம்பெருமானார் தான் ஆச்சாரியன். அப்போ நான் எம்பெருமானாருடைய துவயத்தில் சொல்லும் பொழுது அந்த எம்பெருமானுடைய 2 திருவடிகளை பற்றுகிறேன்னு சொல்றோம் இல்லையா? இந்த திருவடிகள் எம்பெருமானார் தான். திருவடிகள் எப்படி எம்பெருமானார் உடையவர் எப்படி பகவானுடைய திருவடின்னு சொல்றோம்? பொதுவாக ஆழ்வாரைத்தானே திருவடியாக சொல்லுவது உண்டு, ஸ்ரீ ஷட்டாரின். அது ஒரு பக்கம். ஆனாலும் இங்க இன்னும் பொருத்தமாக இந்த விஷயத்தை எப்படி பூர்வர்கள் காட்டியிருக்கார்கள்னு சொன்னால், ஆழ்வார் எப்பொழுதும் பகவானை சிந்தித்துக் கொண்டே இருப்பவர் இல்லை. உண்ணும் சோறும் பருகநீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்றதுனாலே அவரே கண்ணனாகத்தான் சேவை சாதிப்பார். அப்போ எம்பெருமான் அவருக்குள்ளே வந்து குடிகொண்டு இருக்கான்றதுனால அவர் பகவானுடைய திருமேனி ஆழ்வார். ஆழ்வாருடைய திருவடி யாரு அப்படின்னா எம்பெருமானார். இப்போ பகவானுடைய திருவடி, பகவானுடைய திருமேனியிலே இந்த திருவடியாகிற அந்த ஒரு அங்கம் திவ்ய அவயவம்னு சொன்னால் அது எம்பெருமானார். அப்போ அந்த எம்பெருமானாரை தான் நாம் பற்றுகிறோம் துவயத்தின் மூலமாக அப்படின்றதாக அழகா காட்டப்பட்டு. அந்த ஸ்லோகத்திலே வந்து எம்பெருமானார் தான் ஆச்சாரியன். குரு என்பது அவருக்குத்தான் பொருத்தமான ஒரு வார்த்தை. அவருக்கு சேஷப்பட்டபடியால் மற்றவர்கள் எல்லோரையும் நாம் குரு ஆச்சாரியர்கள்னு சொல்லுகிறோம். ஆச்சாரியன் என்னால் அவர்தான்.
அவர் சம்பந்தம் பெற்றபடியால் மற்றவர்களை ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் என்பதாக காட்டியிருக்கார். அந்த விஷயத்தை அழகா இங்கேயும் சேர்த்து காட்டியிருக்கார். இப்படி அதனால இப்பேற்பட்ட இராமானுசனை வாய்ந்தனது நெஞ்சமே வாழ், இப்பேற்பட்ட எம்பெருமானாரை பற்றி நீ வாழ்ச்சியை பெரு நெஞ்சே என்று காட்டியிருக்கார். எம்பெருமானுடைய திருவடியை பற்றினால்தானே நமக்கு உண்மையான உஜ்ஜீவனம் வாழ்ச்சி. அப்ப எம்பெருமானாரை பற்றினாலும் நமக்கு வாழ்ச்சி வரும்னா எப்படின்னா அதற்கு காரணம் காட்டப்பட்டிருக்கு. எம்பெருமானுடைய திருவடி ஸ்தானத்தில் இருப்பவர் எம்பெருமானார் தான். அதனாலே துவயத்தை நாம் அனுசந்திக்கும் பொழுது அதில் எம்பெருமானாரும் சேர்ந்திருக்கார் என்பதாகவே நாம் கொள்ளலாம். அதனால இந்த விஷயத்தின் மூலமாக எம்பெருமானுடைய திருவடி தான் தின்கழல், அதுதான் நம்முடைய சம்சாரத்தை போக்கக்கூடியது, வேண்டியதை தரக்கூடியது. அது எம்பெருமானார் தான் சொன்னதனாலே எம்பெருமானாருக்கு அந்த பூரண சக்தி உண்டு என்பதாகவும் இங்கே அனுசந்தித்ததாக நாம் கொள்ளலாம். ஆக இப்படி இந்த ஆர்த்தி பிரபந்தத்தின் மூலமாக எம்பெருமானார் திறத்திலே அந்த பிரபத்தியை வெளியிடுகிறார் மணவாள மாமுனிகள்னு பார்க்கிறோம். இந்த பிரபத்தின்னு சொல்லும் பொழுது தன்னிடையே எல்லா அங்கங்கள் வந்து சேர்ந்துடும். கணக்கிட்டு ஒன்றும் அவர்கள் பண்ணுவதில்லை. இயற்கையாக அவர்கள் பண்ணக்கூடிய பிரபத்தின்னு சொல்லும்போது இதற்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அதில் நாம் இருக்கும்படியாக நாம் பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள்? பெருமானாரே, தேவரீர் தான் எனக்கு இந்த தாபத்தை சம்சாரத்தை போக்கி மோட்சம் ஸ்ரீவைகுண்டம் இல்ல தேவரி திருவடியிலே அடியனை சேர்த்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்தனை பல இடங்களில் பார்க்கிறோம். அதே வேறு எனக்கு கதி கிடையாது, வேறு ரட்சகர்கள் எனக்கு கிடையாது, எம்பெருமானும் எனக்கு ரட்சகனாக மாட்டான், நான் அவ்வளவு ஒரு கொடியவன், என் பாபத்தை யாரால் பொறுக்க முடியும் என்றெல்லாம் தம்முடைய அந்த அனன்யகதித்துவத்தை ஆகிஞ்சன்யத்தை வெளியிட்ட விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலே எம்பெருமானாரையே தனக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் அனுசந்தித்த அந்த ஒரு சம்பந்தானுசந்தானத்தையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலே புருஷகாரமாக மற்ற ஆச்சாரியர்கள் முக்கியமாக தன்னுடைய நேர் ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையை இங்கே மாமனிகள் பற்றின விஷயத்தையும் இங்கே நாம் பல இடங்கள்ல பார்க்கிறோம். கடைசியாக தான் பற்றின விஷயமான எம்பெருமானார், சரம பருவமான எம்பெருமானார் அதற்கு பூர்ண சக்தி உடையவர், சம்சாரத்தை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய பூரண சாமர்த்தியத்தை உடையவர் என்பதாக சொன்ன விஷயத்தையும் பார்க்கும். ஆக இப்படி அழகாக எம்பெருமானார் திறத்திலே தான் பண்ண சரணாகதியை இவ்வளவு ஆச்சரியமாக வெளியிட்டு இருக்காருன்னு பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமாக 2 பாசனங்கள் நமக்கு உபதேசமாக அமைந்திருக்கு. எல்லாம் உபதேசம்னு சொன்னா கூட 2 விஷயங்கள்ல தெள்ள தெளிவாக இதை பண்ணுங்கோள். எப்படி ஆழ்வார் 2வது திருவாய்மொழியிலே வீடுமின் முத்தவும் அப்படின்னு உபதேசம் பண்ணாரோ தெளிவாக, அது போல இங்கே என்ன காட்டியிருக்காரு அப்படின்னா இதுல 2 பாசனங்களை நாம் கொள்ளலாம். 45வது பாசனம் சொல்லும் பொழுது, நாராயணன் திருமால் நாரம் நாம் என்னும் உறவு ஆராயில் நெஞ்சே அனாதியன்னோ சீராரும் ஆச்சாரியனாலே என்றோ நாம் உய்ந்ததென்று பூசாமல் எப்பொழுதும் கூறு. நாம் இந்த உண்மையான பேற்றை உஜ்ஜீவனத்தை அடைந்தோம் என்று சொன்னால் ஆச்சாரியனால் மட்டுமே என்பதை நீ கூசாமல் பேச வேணும். ஏன் அப்படின்னா எம்பெருமான் தானே நமக்கு எல்லாம் தந்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எம்பெருமான் எப்பொழுதும் தான் இருக்கான். நமக்கு ஆச்சாரியன் ஒரு உண்மையான ஆச்சாரிய சம்பந்தம் எப்பொழுது நேருகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய திருப்பமே, நம்முடைய இந்த அனாதியான இந்த ஆத்ம யாத்திரையிலே ஒரு திருப்பம் என்பது ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வந்தால்தான். ஏன்னா பகவானுடைய சம்பந்தம் நமக்கு அனாதியாக இருக்கக்கூடியதுதான். ஸ்ரீமானான இந்த நாராயணனுடைய சம்பந்தம் நமக்கு அனாதியாக இருக்கக்கூடியது ஒன்றுதான். ஆனாலும் அது ஆச்சாரியனால்தான் நமக்கு இந்த உஜ்ஜீவனம் என்பது ஏற்பட்டது என்பதை நாம் அறிந்து அதை நாம் சொல்ல வேணும் என்று சொல்லி, அதற்கு மேலே அடுத்த 49வது பாசரத்துல நாம் உஜ்ஜீவனம் அடைவதற்கு என்ன பண்ண வேணும் அப்படின்றத ரொம்ப சாரமா நமக்கு எடுத்து சொல்றார். நீங்கள் என்ன பண்ண வேணும் தெரியுமா? சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை பண்ணுங்கள்னு நமக்கு ஒரு உபதேசத்தை பண்ணுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நந்தா நரகத்தழுந்தாமை வேண்டிடில் நானிலத்தீர் எந்தாதையான எதிராசனை நண்ணும் என்னும் அவன் அந்தாதி தன்னை அனுசந்தியும் அவன் தொண்டருடன் சிந்தா குலங்கெட சேர்ந்திரும் முத்திபின் சித்திக்குமே. முக்தி என்பது பின்னாடி தன்னடைய வரும். நீங்கள் என்ன பண்ண வேணும்? நானிலத்தீர் சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்களே, உங்களுக்கு நந்தா நரகம் தழுந்தாமை வேண்டிடில், நீங்கள் நரகம் போகாமல் இருக்க வேணும். நரகம் இந்த சம்சாரமும் சேர்ந்துதான். மீளவும் இந்த சம்சாரம் கூடாது என்று சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? என்னுடைய தாதையான என்னுடைய சுவாமியான எம்பெருமானாரை நீங்கள் எப்பொழுதும் அனுசந்தியுங்கோள். எம்பெருமானாரை பற்றுங்கோள். எப்பொழுதும் அவருடைய அந்தாதியான இராமானுச நூற்றந்தாதியை நீங்கள் அனுசந்தானம் பண்ணுங்கோள். அவருடைய பாட்டு,
இந்த 108 முறை அவருடைய திருநாமம் அங்கே அனுசந்திக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பாசுரங்களை நீங்கள் அனுசந்தியுங்கள். அவன் தொண்டருடன் சிந்தாகுலம் கெட சேர்ந்திரும். அதாவது சிந்தாகுலம்னா மனசனுடைய சஞ்சலம், இந்த மன வருத்தம் எல்லாம் போவதற்கு ராமானுஜ அடியாருடன் நீங்கள் சேர்ந்திருங்கள். இதை 3 விஷயத்தை பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது எம்பெருமானாரை பற்றுங்கள், அவருடைய திருநாமம் பொறிந்திருக்கக்கூடியதான நூற்றந்தாதியை சேவியுங்கள், அடியார்களுடனேயே அவருடைய அடியாருடனே சேர்ந்திருங்கள். முக்தி என்பது தானாக பின்னாடி வந்து சேரும் என்பதாக ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு எடுத்து காட்டியிருக்காருன்னு பார்க்கிறோம். இது விஸ்தரமாக ஆர்த்தி பிரபந்தத்திலே பார்த்தோம். இதுதான் அப்படியே எதிராஜ வம்சத்திலும் நாம் சேவிக்கும்படியாக அமைந்திருக்கு. இந்த கடைசியில இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தால், ஸ்ரீமன் யதீந்திர தவ திவ்ய பதாப்ஜ சேவாம் ஸ்ரீசைலநாத கருணா பரிணாமதத்தாம் தாமன்வகம் மம விவர்தயநாத தஸ்யாக காமம் விருத்தம் அகிலஞ்ச நிவர்த்தயத்வம். தேவருடைய கைங்கரியம் அடியனுக்கு ஸ்ரீசைலநாதர் திருமலையாழ்வாருடைய கருணையினால் அடியன் கிடைக்க பெற்றேன். அதை விவர்தயா மேலும் மேலும் அதை தேவரீர் அதிகரிக்க செய்ய வேணும். இந்த கைங்கரியம் எனக்கு நித்தியமாக இது அடியனுக்கு வர வேணும். இதற்கு வேண்டிய தடைகளை எல்லாம் தேவர் தான் போக்கியருள வேணும் என்பதாக இங்கு எடுத்து காட்டியிருக்கார். முன் சில பாசரங்களிலே யதீந்திர கருணைவத்து மத்கதிஸ்தே, தேவருடைய கருணை ஒன்றுதான் அடியனுக்கு கதி, ராமானுஜாரிய கருணைவத்து மத்கதிஸ்தே என்றெல்லாம் சொல்லுவதன் மூலமாக தேவரையனுடைய கருணைதான் அடியனுக்கு புகழ், எம்பெருமானுடைய கருணை கூட கிடையாது, அவர்களும் கூட இகழும்படியான பாபங்களை நான் பண்ணியிருக்கிறேன், அதனால தேவரையதான் அடியனுக்கு கதி என்பதாக இங்கு எடுத்து காட்டியிருக்காருன்னு பார்க்கிறோம். முக்கியமாக இப்படி இந்த எம்பெருமானார் திறத்திலே தாம் பண்ணின சரணாகதியை பூர்த்தியாக நாம் அனுபவிக்கும்படியாக அமைந்திருக்கு அவருடைய ஆர்த்தி பிரபந்தமா என்கிற கிரந்தம் என்று பார்க்கிறோம். இப்படி எம்பெருமானார் திறத்திலே ஒரு பரிபூர்ணமான சரணாகதியை இங்கே மணவாள மாமனிகள் ஒரு காட்டியருளினார் என்பது இப்பொழுது நாம் அனுபவித்தோம். சுவாமி மேல அடியன் பரமகிருபா சுவாமி ரொம்ப ஆச்சரியமா இவர் எடுத்து இதெல்லாம் ரொம்ப அழகா சாதிச்சது. போன நிகழ்ச்சிகள்லாம் அடியார்கள் சில கேள்விகள்லாம் கேட்டார்கள் சுவாமி. தேவருக்கு ஒரு 15-20 நிமிஷம் நேரம் இருக்குமா தேவருக்கு? ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி சுவாமி. முதல்ல ஒரு கேள்வி சுவாமி. அடியே தேவர் கடைசியா சாதிச்சதை வச்சு அடியே நான் தேவர்கிட்ட விண்ணப்பம் பண்றேன். இப்போ எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை ஏற்படுத்திண்டு ராமானுஜனுடைய சேவிச்சுண்டு அடியாருடைய சத்சங்கத்திலே இருக்கணும், இதுதான் நமக்கு முக்தியானது தன்னடியே கிடைக்கும். ரொம்ப சுலபமான விஷயம் சுவாமி. இது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே பெரிய விஷயமே இல்லை. இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஆனா இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சிரமங்கள் இருக்கு. ஏன்னா நிறைய காரியங்கள் அவரவர்களுக்கு காரியங்கள் இருக்கும். இது என்னதான் நமக்கு இப்போ இதனை கேட்டாலும் அதை நம்ம செய்யணும்னு வரும்பொழுது தடைகள் தான் பல வருது. அது எப்படி சுவாமி? அது அல்பாரம்ப க்ஷேமகரன்னு சொல்லுவாங்க. முதல்ல நாம படிப்படியா ஆரம்பிக்கணும். ஆனா எடுத்த விஷயத்த விடாமல் நம்ம நீடிச்சுட்டு போகணும், அதை பார்க்கணும். அதான் இப்போ ரொம்ப லௌகிகத்துல இருக்கோம், இப்போ ஆஃபீஸ் அது மாதிரி பல விஷயங்கள்ல வேற விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கோம்னா முதல்ல இதுக்குன்னு ஒரு தினப்படி ஒரு 10-15 நிமிஷம் ஒதுக்கி ஆகணும்னு வச்சுக்கணும். நமக்கு அதாவது அந்த துறை ஆசை அதிகமா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா வழியை நாம் பண்ணிப்போம். அது பண்ணிக்க முடியாத நமக்கு எந்த அளவுக்கு இதுல ஒரு ஈடுபாடு ஸ்ரத்தை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிப்பா அதுக்கு சமயத்தை ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப அடிப்படையா அப்படின்னு பார்த்தா இப்போ நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவான்னு பார்ப்போம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொல்லும்படியா ஒரு ஆச்சாரியத்துல பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுண்டு வா அப்படின்னு அவளுக்கு பேசும் பொழுது என்னதான் தலை போற காரியம் இருந்தா கூட ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கி இந்த ஆச்சாரிய தனியன்களை முதல்ல அனுசந்தானம் பண்ணணும். அது என்ன இருக்கோ இல்லையோ தினப்படி நாள் திருவாரங்கம் பூர்ணமா பண்ண முடியல, காலக்ஷேமம் கேட்க முடியல அப்படின்னா கூட முதல்ல காத்தால தீர்த்தமாடி அந்த ஒரு சங்கிரகமாவா திருமண் காப்பு எட்டுண்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அந்த வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை, அப்புறம் சுவாச்சாரிய தனியன் இதை அனுசந்தானம் பண்ணியே ஆகணும். அதனால அதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கணும். அப்புறம் இதை மாதிரி இப்போ
விடுமுறை நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமை அப்படின்ற பொழுது அப்போ ஒரு 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 மணி நேரமா ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு சத்விஷயங்களை கேட்கறது. அதுக்கு அதனால முதல் படி அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்ம அவரவருடைய ஆச்சாரிய தனியன்களை சரியா தெரிஞ்சுண்டு அந்த குரு பரம்பரை இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் அப்படின்ற அந்த ஒரு சின்ன விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது படி அப்படின்னு பார்த்தா இந்த திருவாராதனத்துக்கு வேண்டிய சுருக்கமான விஷயம். ரொம்ப பெருசா பல பாசுரங்கள்லாம் தெரியலனா கூட இந்த ஒரு திருப்பல்லாண்டு திருப்பழிச்சு திருப்பாவை இதை மட்டும் தெரிஞ்சுட்டு இந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள திருவாராதனமாவது பண்ணும்படியா அந்த ஒரு விஷயத்த திருவாராதனை ரொம்ப சுருக்கமா சம்ஷிப் லகுலையும் லகுவான ஒரு திருவாராதன கிரமத்தையாவது அதை தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த தனியன்கள் தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஏதோ ஒரு பிரசாதம் பண்ணி பெருமாளுக்கு அப்படி காட்டிட்டு அதை ஒரு வேளையாவது எடுத்துக்கிறோம்னாவது இருக்கணும். அப்படி இருந்தாலாவது படிப்படியா நமக்கு ஒரு சாத்விக சத்துவகுணம் வரும். அதனால ரொம்ப அடிப்படையா இது ரெண்டு வச்சுக்கணும். அப்புறம் போக என்ன பண்ணணும், சரி ஞாயிற்றுக்கிழமைனா 1 மணி நேரம் ஒதுக்கி வச்சுப்போம். முதல்ல இந்த மூலம் இந்த நித்தியானுசந்தானம்ன்ற மூலத்தை முதல்ல கத்துப்போம். அப்புறம் அதனுடைய அர்த்தத்தை நம்ம கேட்போம். ஒரு 6-7 படியாவது வச்சுக்கணும். முதல் படின்னு சொல்லும் பொழுது வெறும் தனியன்களை முதல்ல கத்துக்கிறேன். அப்புறம் இந்த திருப்புலாண்டு திருப்பழிச்சு திருப்பாவை இதை நல்லா ஒரு சொந்த கத்துட்டு பார்த்தாவது தினப்படி படிக்கிறதுக்கு மாதிரி கத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் விரிச்சுண்டு ஒரு ராமானுஜ நூற்றந்தாதி ஒரு உபதேச ரத்ன மாலை ஒரு கோயில் திருவாமொழி இது வரைக்கும் கத்துக்கிறேன். சரி இதாச்சு. அப்புறம் ரொம்ப அடிப்படையான விஷயங்களை 4வது படின்னு பார்த்தா ஒரு அர்த்த பஞ்சகம் இல்ல ரொம்ப சுருக்கமா ஒரு யாதிரிச்சிக்கப்படி. ஓ இதுதான் சரி ஸ்ரீ வைஷ்ணவன்னா சரி தேவதாந்திர சம்பந்தம் கூட இது முதல்லயே தெரிஞ்சுட்டு இருக்கணும். சமாஷம் பண்ணிக்கு முன்னாடியே தேவதாந்திர சம்பந்தம் கூடாது, இந்த ஆகார நியமம் இது ரெண்டு விஷயம் பொதுவா அடியன் பார்க்கறது சொல்றது. இது ரெண்டு விஷயம், ஆகாரத்துல ஒரு கட்டுப்பாடு, நம்ம வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடுல ஒரு கட்டுப்பாடு, இது ரெண்டு இருக்கணும். இந்த நியமத்தோட வந்தா போதும். அப்புறம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்ன்றது பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். சரி 4வது விஷயம்னு பார்க்கும்போது ரொம்ப அடிப்படையான இந்த ஒரு ரெண்டு சின்ன கிரந்தங்களை காலக்ஷேபம் கேட்பது. திருப்பா உபன்யாசம் ரொம்ப பிரசித்தமா மார்கழி மாசத்துல நடக்கிறது. அது ஒரு சுவாமியினுடைய திருப்பா உபன்யாசத்தை கேட்பது. அப்புறம் ஒரு 6வது படி 5வது 6வது படின்னு சொல்லும்போது ஒரு முமுட்சு படி கேட்பது. இப்படி எல்லாம் வந்ததுனாலே இந்த ஒரு 5-6 படிகள்ல நம்மளை ஏத்தின்னு வந்தோம்னாலே உள்ள நமக்கு ஆசை வந்துடும். ஏன்னா இதுல இவ்வளவு இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கடல் போல இவ்வளவு இருக்குன்னு கேட்க கேட்க சரி இப்ப சாரதமமான விஷயத்தையாவது நான் கேட்போம். 4000 கேட்க முடியலையா, முதல்ல நம்ம ஒரு திருப்பாவ பெரிய காலக்ஷேபம் இல்ல பகவத் விஷய காலக்ஷேபம் கேட்டு முடிப்போம், ஒரு ஸ்ரீவச்சன பூஷணத்தையாவது கேட்டு முடிப்போம் அப்படின்ற கண்டிப்பா மேல வரும். அதனால ரொம்ப அடிப்படைன்னு பார்த்தா திருமண் காப்பெட்டு சங்கிரகமாவது எட்டுண்டு ஆச்சாரிய தனு அனுசந்தானம் இருக்கணும். ரொம்ப லகுவா ஒரு துவயமந்திரத்தை சொல்லிட்டு ரெண்டு சாதாரண திருப்பா பாசரத்தை சொல்லியாவது ஒரு சுருக்கமான ஒரு திருவாராதனம் பண்ணி பெருமாளுக்கு தலையை சமர்ப்பிக்கிறது. இது முதல்ல அடிப்படையில் இருக்கணும். இந்த அனுஷ்டானம்னு சொல்றதுல ஞானத்தை வளர்த்துக்கிறதுன்னு வரும்பொழுது ஒரு முதல்ல ஒரு அர்த்த பஞ்சகமோ ஒரு யாதிரிச்சிக்கப்படியோ அதை கண்டிப்பா கொஞ்சம் தெளிஞ்சு கேட்டு இருக்கணும். கொஞ்சம் போக போக முமுட்சுப்படி ஸ்ரீவச்சன பூஷணம் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது எப்படின்னா தினப்படி நம்ம இந்த கிரந்தங்கள்ல கொஞ்சம் ஈடுபட்டுட்டே இருக்கணும். நான் கேட்டேன் 4 வருஷம் முன்னாடி கேட்டேன், அதோட முடிஞ்சாச்சு அப்படின்னா இது சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீவச்சன பூஷணத்துல சொன்ன மாதிரி இந்த பயாபயங்கள் மாறி மாறும் கடைசி காலம் வரைக்கும் வரும்னு இருக்கு. அதனால கடைசி க்ஷணம் வரைக்கும் நமக்கு ஒரு பக்கம் சம்சார சம்பந்தம் இப்படி இருக்கேன்னு பயம் இருக்கணும், இன்னொரு பக்கம் இல்ல சரி ஆச்சாரிய அபிமானம் இருக்கு அதனால கண்டிப்பா நமக்கு உண்டு அப்படின்ற ஒரு அபயம் கொஞ்சம் ஒரு ஆறி இருத்தலும் இருக்கணும். அதனால அது பிரமேய சம்பந்தமாகட்டும் பிரமாண சம்பந்தமாகட்டும் அது தொட்டு 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 நமக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்துட்டே இருந்தா அது கொஞ்சம் நமக்கு ஆறி இருக்குன்னு தோன்றது. ஒரு ஒரு 4 வருஷம் 2 வருஷம் கேட்டு முடிச்சேன், எல்லாம் அப்படியே ஏற கட்டி வச்சாச்சு, புஸ்தகத்தெல்லாம் மூடி வச்சாச்சு அப்படின்னா அது நடக்காது. அதனால ரெண்டும் அப்படியே தொட்டு தொட்டு கடைசி காலம் வரைக்கும் வந்துட்டு இருக்கணும். நான் லௌகிகமா போறீங்களா வேலை பார்க்குறோம் சரி அது ஒரு பக்கம், அது வந்த உடனே ஒரு முகத்தெல்லாம் அலுமையும் திருமண் காப்பீட்டு அப்படி ஒரு 1/2 மணி நேரம் காலக்ஷேபத்துல உட்காருறது கேட்கறது. ஏதோ ஒரு சீரீஸ் இப்போ நிறைய ரெக்கார்டிங் வந்தாச்சு, எல்லாம் ஒழுங்கா உட்காந்துட்டு ஸ்வரூபத்துல முகத்தை அலுமிண்டு உட்காந்துட்டு கிரந்தத்தை வச்சுட்டு அதை ரெக்கார்டிங்கை போட்டோ இல்லை நேரடியாக லைவ் வருதுன்னா கேட்கறது. ஒரு 1/2 மணி நேரம் கேட்போம் அப்படின்னு தினப்படி இந்த விஷயங்கள் விடாமல் வந்திருந்தாதான் மேல மேல நமக்கு ஏறக்கூடிய இந்த துரு பிடிக்கிற மாதிரி தான், உப்பு ஏற ஏற துரு பிடிக்கிறது. அது தினப்படி அப்பப்போ தொடச்சின்னு இருக்கிற மாதிரி இந்த சம்பந்தங்கள் கிரந்த சம்பந்தமும் கைங்கரியமும் இருந்தா நடக்கும். அடியே அடியே அழகா தேவர் சாட்சி படிப்படியா
அது ஒரே நாள்ல எப்படியும் எல்லாம் வந்துடாது. அதனால அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் பிரயத்னம் பண்ணணும், முயற்சி எடுக்கணும். அதான் அப்பதான் அவ்வளவா என்னல எந்த படியில நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்லாம இருக்கோமா, முதல்ல தனியா நம்ம பாடம் பண்ணணும். இல்ல அதெல்லாம் இருக்கு, விஷயங்கள் நான் எதுவும் கத்துக்கல அப்படின்ற அப்போ ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. இல்ல சனி ஞாயிறாவது ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. ஒதுக்கி இந்த 3 மாசத்துல இந்த கிரந்தத்தை நான் கேட்டு முடிக்கிறேன், இந்த அடுத்த 2 மாசத்துல இந்த கிரந்தத்தை கேட்டு முடிக்கிறேன் அப்படின்ற அந்த கிரந்த கேட்பது, காலக்ஷேப கிரந்தங்களை கேட்பதுன்றத தொடர்ந்து இடைவிடாமல் வச்சுட்டு வரணும். இடைவிடாமல் இது இருந்துட்டே இருந்தாதான் நமக்கு பண்ற தப்பு நமக்கே உறுத்தும். இது கேட்டா உடனே எல்லாரும் சரியா போறோமா கடை அப்படி சொல்ல வரல. ஆனா முதல்ல பண்ணிட்டு இருக்கிற தப்ப காட்டிலும் கிரந்தங்களை கேட்கும் போது, ஓ இது பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சமாவது முனைஞ்சு கொஞ்சம் இதை விடுவோமே, கொஞ்சம் அதை விடுவோமே அப்படி உள்ள இருந்து நமக்கே உள்ள அந்தர்யாமியான பகவானுடைய வார்த்தையை நம்ம கொஞ்சம் கேட்கும்படியா இருக்கும். அவன் எப்போதும் சொல்லக்கூடியதுதான். இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு வந்தா அந்த வார்த்தை நமக்கு இன்னும் ஸ்பஷ்டமா புரியும் காதுல. அப்போ படிப்படியா விடும். அதனால தொடர் சம்பந்தம் இருக்கணும் சத்விஷயங்கள்ல. சரி சார். வேற யாருக்கா ஏதாவது கேள்விகள் இருக்கா? அன்மியூட் அடியேன் பண்ணி நீங்க. ராமதாசன் சுவாமி. அடியேன் ராமதாசன் சுவாமி. அடியேன் இப்போ வந்து பயமாச்சாரியன் நம்ம வந்து அந்த சுவாமிகிட்ட வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோமோ, ஆச்சாரியன் வந்து நமக்கு திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்தை வந்து நமக்கு அருள்றார். அதனுடைய ஏற்றத்தையும் அதை எப்பெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சுவாமி சாதிக்கணும். அடியேன் ராமதாசன். இல்ல அதான் இப்ப நம்ம இங்க பார்த்த பொழுது தினந்தோறுமே இந்த தனியன்கள் அனுசந்தானம் பண்றோம் இல்லையா. இந்த வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரையில அனுசந்தானம் பண்ணி 3 ரகசியத்தையும் சொல்லிட்டு அப்புறம் சுவாச்சாரியன்லேருந்தோ இல்ல அந்த கிரமம் ஆரோகண கிரமமோ அவரோகண கிரமமோ இந்த ஆச்சாரிய தனியன்களை நாம் அனுசந்தானம் பண்ணணும். எல்லாரும் அனுசந்தானம் பண்ணலாம் கூட. நமக்கு நேரடியான ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன், ஆச்சாரியன் பிராச்சாரியன் அப்புறம் கூட்டஸ்த ஆச்சாரியன், இந்த 3-4 பேர் தான் அனுசந்தானம் பண்றதுன்னு இருக்கு. அந்த தனியன்களை அனுசந்தானம் பண்ணும் பொழுதே இவர் மூலமா தான் நமக்கு இன்னைக்கு இந்த ஒரு வைஷ்ணவ பிறவி கிடைச்சிது அப்படின்னு சேர்த்து நம்ம அனுசந்தானம் பண்ணிக்கணும். அங்க அதுக்குதான் இருக்கே ஆச்சாரிய அனுசந்தானமும் சேர்ந்து எதற்கு இருக்குன்னா, இன்னைக்கு நாம் இப்படி இந்த ஒரு பிறவியில இருந்துட்டு ஒரு ஆத்ம விசாரம், ஒரு ஆத்மா, ஒரு பகவான், ஒரு கைங்கரியம் ஏதோ இந்த விஷயங்களை இன்னைக்கு நினைக்கும்படியோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு சதவீதத்துல பண்ணும்படியா இருக்குன்னு சொன்னால் இந்த ஒரு சுவாமியனுடைய கிருபை தான் அப்படின்னு அந்த தனியன் அனுசந்தானம் பண்ணுவோம். அதனாலதான் தனியன்கள்லயே பஜே இல்ல ஆශ්‍රயே வந்தேன் இப்படி வார்த்தை இருக்கும். இவரை நான் பற்றுகிறேன், இவரை நான் பஜிக்கிறேன், இவரை நான் துதிக்கிறேன் அப்படின்னு. அதை அவங்க தனியான அனுசந்தானம் பண்ணும்போது அவரிடத்துல அவரை நேரா இருந்து நம்ம சேவிக்கிற மாதிரி அப்படி மனசுல பாவிச்சுக்கணும். சுவாமி அடியன் அடியன் இந்த ஆர்த்தி பிரபந்தம் வந்து நம்ம இந்த மாதிரி ஆத்துல சேவிக்கலாமா கூடாதா, இல்ல எந்த கட்டத்தை சேவிக்கலாம்? நான் அதுல சில டவுட்ஸ் இருக்கு. நான் வந்து அடியன் வந்து நானே பல வருஷம் முன்னாடி நானே ஆரம்பிச்சதோ ஒரு மாதிரி அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு பயம் வந்துடுது, இது எல்லா இடத்துலயும் அனுசந்தானம் பண்ணக்கூடாதுன்னா சில பேர்லாம் சொன்னா முன்னாடி எல்லாம் பல வருஷம் முன்னாடி. அது டவுட் இருந்துட்டே இருக்கு. தேவரி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணா. இல்ல அதான் இதுக்கு முன்னாடி இப்போ முந்தின சுவாமி ஒருத்தர் கேட்டதுனால சேர்த்து சொல்றேன். நம்ம இன்னைக்கு நாம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க பாசரத்துல சேவிச்சா மாதிரிதான். பகவத் சம்பந்தம் நமக்கு எப்பல இருந்து இருக்கு, பகவானை எவ்வளவு பாடுபட்டு இருக்கான்னா கூட இந்த ஜென்மத்துல பகவானுக்கு ஒரு விஷயம் சபலமாறுது. நம்ம ஏதோ வைஷ்ணவனாக பகவான் ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு பண்ணியிருக்கான்னு சொன்னா அது அந்த ஆச்சாரியனுடைய பெருமைதான் அப்படின்றத நாம் எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணணும். இப்போ அதே போலதான் இன்னைக்கு இப்போ இவ்வளவு எல்லோரும் நம்ம எல்லாருமே இங்க உட்கார்ந்து கூடி இந்த ஒரு இந்த காலத்திலையும் கூட ஒரு சத்விஷயங்களை அனுசந்தானம் பண்ணோம்னா அப்போ முதல்ல சாரதி சுவாமி சொன்ன மாதிரி பிரகிருதம் வர்த்தமான சுவாமியினுடைய அந்த ஒரு சங்கல்பம், பெரியோர்கள் அவர்களும் இது நடக்கணும் இப்படி ஏற்பட்டோம்னு அவர்களுடைய சங்கல்பம் தான். இப்போ இந்த மாதிரி எல்லா சிஷ்யர்களும் ஒருங்கிணைச்சு ஒரு சத்விஷய அனுபவங்கள் காலக்ஷேபங்கள் நடக்கிறதுன்ற அவருடைய ஒரு திருவிழம்ன்றது நம்ம எப்பொழுதும் அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு மங்களாசாசனம் பண்ண வேணும். அதுவும் சுவாமி இப்போ முன்னெடுத்திருக்கக்கூடிய கைங்கரியம்னு பார்த்தால் முந்தின சுவாமிகள் அவர் ஆரம்பிச்சு வைத்த அந்த திருத்தேர், அந்த திருப்பணி கைங்கரியம், அது ஸ்வர்ண திருத்தேர் கைங்கரிய திருப்பணியை ஆரம்பிச்சிருக்கார். அதனால அதுலயும் கூட நாம் எல்லோருமே பங்கு கொள்ள வேணும். நாம் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு இந்த ஆச்சாரியாபிமானம் விஷயத்தை நாம், அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாம் நம்முடைய சத் சம்பிரதாயத்துல நிறைய பேசுறோம். ஆனா அதுக்கு ஏற்ற ஈடுபாடு நமக்கு இருக்கணும். அந்தந்த ஆச்சாரிய இடத்துல நம்மால் முடிஞ்ச ஒரு சிஷ்யன்னு சொல்லும் பொழுதே இந்த மனம் மெய் வாக்கு எல்லாம் தன்னுடைய உடைமை தான் தன்னுடைமை எல்லாம் ஆச்சாரியனுக்கு குருவர்த்தம் தார
தாரயத்தே எஸ்து குருவர்த்தம் தரதி அப்படின்னு ஆச்சாரியனுக்காக வைத்திருப்பவன் அவன்தான் சிஷ்யன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதை நாம் அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். அதில் மேலுமே நம்முடைய ஆச்சாரியர்கள் பண்ணக்கூடிய அனைத்து விதமான கைங்கரியங்களுக்கும் நம்மால் முடிந்த ஒரு ஏதோ ஒரு விதத்துல அந்த ஒரு திருப்பணியை ஒரு கைங்கரியத்தை நாம் பண்ணி கொண்டு வர வேணும். அது முக்கியமான விஷயம். அதனால ஆச்சாரிய தனியனை அனுசந்திக்கும் பொழுது அவருடைய அவர் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் அதுல நம்மால் என்ன முடியும், ஒரு சம்பந்தம் என்ன, இதெல்லாம் நாம் நினைச்சுக்கணும். இது அடுத்த முக்கியமான விஷயம், இதை தெரிவிக்கணும். ஆர்த்தி பிரபந்தம்னு சொன்னா இதை பலரும் அந்த மாதிரி பயப்படக்கூடாது. இது திருவாய்மொழிக்கே இது போல ஒரு அபவாதம் இருக்கு. திருவாய்மொழி 1000 திருவாய்மொழியும் சேவிக்க கூடாது, அது ஒரு சில காரியத்துக்கு அப்புறம் முடிஞ்சாதான் அந்த சில கைங்கரியத்துக்கு தான் திருவாய்மொழி சேவா காலம் அப்படின்னு சிலர் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அது மாதிரி கூடாது. நமக்கு துவயத்தினுடைய விவரணம் தான் திருவாய்மொழி, அதனுடைய சாரம் தான் இந்த ஆர்த்தி பிரபந்தமும் கூட. அதனால ஆர்த்தி பிரபந்தம் இங்கதான் சேவிக்கணும், இங்க சேவிக்க கூடாது, இந்த காலத்துல சேவிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒத்தொத்தனுக்கும் நமக்கு இருக்க வேண்டிய ஆர்த்தியை நினைவூட்டுகிறார், ஸ்மாரணம் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதை சொன்னது உடனே நமக்கு உடனே உடம்பு எம்பெருமான் கூட்டிக்க போறான்னு கிடையாது. அப்படி இருந்தா இன்னும் சந்தோஷம்தான். நம்ம சந்தோஷப்படணும். பகவான் அப்படி அவ்வளோ ஒரு ரொம்ப நல்ல ஒரு பாஸ் மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த கிரந்தம்னு சொன்னா எவ்வளவு பேர் இதுக்குள்ள மோட்சத்தை அடைஞ்சிருக்கணும். அதனால அப்படிலாம் கிடையாது. திவ்ய பிரபந்தங்கள் அதெல்லாம் இது போல என்பர் மாமனிகளுடைய அருளி செயல்னு சொல்லும் பொழுது அது நித்தியானுசந்தானமா கொள்ளாது. அதாவது தனியனை பாருங்க, தனியன்னு சொல்லும் பொழுது தேன் பயிலும் தாரான் எதிராசன் செய்வடி மேல் தான் பரமபக்தி தலையெடுத்து மாந்தருக்கு உணவாக ஆர்த்தியுடன் ஒந்தமிழ்கள் செய்தான். உணவாகன்னு சொல்லும்போது உணவு என்ன இப்பதான் அப்பதான் இல்லை, எப்பொழுதும் அனுபாவியமான விஷயம்னு அர்த்தம். அதனால எப்பொழுதும் நாம் அனுசந்திக்க வேண்டியதுதான். இதை படிக்க படிக்கதான் நமக்கு கொஞ்சமாவது நமக்கும் ஆர்த்தி ஏற்படணும். இந்த சம்சாரம்ன்றதுல அப்படியே பொருந்தி இருக்கும். இதுல நம்ம எந்த கஷ்டமும் இல்லை, இதுல மேல மேல சுகமா தான் இருக்கு, ஏசி போட்டு உட்காந்துக்கிறவே சுகமா தான் இருக்கு நமக்கு அப்படின்னு இருந்துருக்குன்னா எப்போ நெருப்புல நிக்கிற மாதிரி நமக்கு அது அடிகொதிப்பு தாங்காமல் இருக்கணுமே, நமக்கு தாங்க முடியாமல் இருக்கணும். அதனால இது அந்த நியமம் வரம்பே கிடையாது, எப்பொழுது வேணா அனுசந்தானம் பண்ணலாம். திருவாய்மொழிக்கு இது மாதிரி ஒரு அபவாதம் இருக்கு. திருவாய்மொழியோ அது முழுக்க ஆத்தெல்லாம் அனுசந்தானம் பண்ணக்கூடாது, அவங்க உடனே யாராவது பரவ வச்சிருவா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. திருவாய்மொழி அப்பேற்பட்ட உயர்ந்த கிரந்தம், திவ்ய பிரபந்தம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்காக இப்படி கல்லாக இருக்கக்கூடிய சில ஜீவாத்மாக்களையும் கூட ஒரு நிமிஷத்துல அது மோட்சத்துக்கு அனுப்பக்கூடியதான சாமர்த்தியம் அது இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு திருவாய்மொழி. அதனால அந்த ரீதி கிடையாது. இது எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணலாம். கண்டிப்பா அனுசந்தானம் எப்பொழுதும் பண்ண வேண்டிய ஒரு திவ்ய கிரந்தம் தான். சுவாமி அடியேன் சுவாமி அடியன் மணிவண்ணன் ராமானந்தன் சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம் சுவாமி. இப்போ அடியன் எங்கேயாவது வெளியே போகும்போது இதர தேவைகள்ல பார்த்தோம்னா எப்படி பண்ணணும் சுவாமி? நம்ம திரும்பிக்கணுமா, இல்லாட்டி அப்படியே பார்த்தே போயிடணுமா? ஆக்சுவலா பார்க்கக்கூடாது, நம்ம எப்படியே திரும்பிக்கணுமா, எப்படி சாமி அப்படியே போயிடணுமா? எதுவும் பண்ண வேணாம். அப்படியே நம்ம காரியம் பண்றதுக்கு நம்ம எங்க நிக்கிறோம், எங்க உட்காரோம் அப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான். நம்ம திரும்பிண்டும் முதுக காட்டணும்னும் கிடையாது, இல்ல போய் பிரதட்சணம் பண்ணணும்னும் கிடையாது. நம்ம அப்படியே நடுநிலையா இருக்க வேண்டியதுதான். நம்ம பிரதிகூலமாவும் நடந்துக்க வேண்டாம், அனுகூலமாவும் நடந்துக்க வேண்டாம். புரியுறதா? நம்ம ஏதோ ஒரு இடத்துல கடையில நிக்கிறோம், இப்படி ஏதோ ஒரு தேவதாந்திரம் அது இப்படி அது எடுத்துன்னு வரா, வெள்ள ஊர்கோலம் மாதிரி ஊர்வலம் எடுத்துன்னு வரான்னு சொன்னா நம்ம மட்டும் அப்படியே ஓரமா நிக்கிறது, அப்படி நிக்கிறது தான். கடையில இருக்கோம், இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் அப்படின்னா அது மட்டும் அப்படியே போயிருப்போம். வேற ஜனங்களை பார்த்தா நம்ம என்ன பண்ண போறோம்? வேற யார் பொதுவா சம்சாரிகளான ஜனங்களை பார்த்தா நம்ம மூஞ்ச திரும்பிக்கிறோமான்னு இல்லையே. அது மாதிரி இப்படி பாக்குறோம், அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் பயபக்தியோடையும் பார்க்க வேண்டாம், வெறுப்போடையும் நம்ம பார்க்க கூடாது. நம்ம மாட்டும் அப்படியே உபேட்சையா நடுநிலையில் இருக்கப்போம். அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஆத்துல சாலகிராமம் வச்சுட்டு இருக்கோம். தேவரீர் ஒரு தடவை சொன்னேன், உங்க திருமாளிகை கேள்வி இருக்கும்போது எங்க ஆத்துக்காரர் பண்றதை பத்தி கேட்கும்போது நீங்க சொல்லியிருந்தேன், தினமும் 3 சாலிகிராமமா வச்சு திருமஞ்சனம் பண்ண சொல்லுங்க, அப்படியே ரொட்டேஷனையும் வரும், நிறைய தினமும் பண்ண மாதிரி இருக்கு, பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப எனக்கு மகாபாக்கியம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்ப நம்ம 2 நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு அவங்க எல்லாம் போகும்போது 7 பண்ணிட்டு போக முடியாது. அதுக்கு என்ன பண்ண, சில பேர் அரிசி வச்சுட்டு போங்கிறா, ஆனா சில பேர் அப்படி வைக்க கூடாதுங்கிறா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அரிசியில வைக்கிறதுன்னா இல்லையா, ஏன்னா 7 பண்ணிட்டு போக முடியாது ஒரு கல்யாணத்துக்கு 2 days 3 days மட்டும் போகும்போது. ஆனா பெருமாளை பட்னி போட்டு போறோமா அப்படின்னு என்ன பண்ணணும்? ஒண்ணு பக்கத்திலேயே யாராவது வேற நமக்கு ஆப்தரா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கான்னா
ஒன்னும் அவ ஆத்துல பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு போறது உண்டு. இவன் 2-3 நாள் தான் போனான். அடியேன். ஏன்னா நாங்க ஒரு 3 மாசம் போகும்போது அப்படிதான் பண்ணிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் பண்ணி வச்சுட்டு போவோம். 2 நாள் 3 நாள்ங்கிற போது அப்படி பண்ணாம இருந்தோம். அதுதான் அது என்ன பண்றது? அப்படி பண்றதுதான் உச்சிதம். ஒண்ணு நம்மளால எழுந்தருளை பண்ணின்னு போலன்னு சொன்னா, ஒண்ணு பக்கத்திலே இருக்காருன்னா அந்த சுவாமி வந்து இங்க வந்து தலைகம்சம் பண்ணிடுவோம், ஏதோ ஒரு பழமாவது காட்டிடும் சுவாமி, இல்ல அவாத்துல போய் பெருமாளை எழுந்தருளை பண்ணிடும். அது பண்றதுதான் உச்சிதமானது. சில பேர் அதை அரிசிட்டாங்க அப்புறம் அதுவும் வைக்க கூடாதுங்கிற சில ஆமா, பேர் இல்ல சொல்றா. அப்படிலாம் வைக்க கூடாது. வெறும் அரிசி பருப்புலாம் இப்படிலாம் அது கிரமம் இல்ல. அது ஒண்ணு அவ ஆத்துல எழுந்தருளை பண்றது, அதுதான். அடியேன் சரி. வேற ஏதாவது கேள்விகள் யாருக்காவது இருக்கா? சரி, அடியே பரம கிருபசாமி தேவர் எழுந்தருளி இப்படி அனுகிரகித்தது ரொம்ப ஆச்சரியமா மாமனிகளுடைய வைபவத்தையும் மாமனிகளுடைய பெருமானார் விஷயத்துல பண்ண சரணாகிய ஒரு எடுத்து காட்டினது. இதே போல இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல தேவரை திரும்பவும் வந்து பிரார்த்திப்போம். அப்பவும் தேவர்களுக்கு அனுகிரகிக்கணும் கேட்டுக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வாரின் பெருமானார் ஜீயர் திருவடி கணேஸ்வரனும் ஜீயர் திருவடி கணேஸ்வரனும்.